விடுகதை. இது விடை தேடும் பயணம். அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் mangotree.online. இலங்கை மற்றும் இந்திய நாட்டின் மளிகை பொருட்கள், பிரதான உணவு வகைகளை குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் உங்கள் இல்லத்தில் இருந்தபடியே பெற்றுக்கொள்ள mangotree.online. இணைந்து வழங்குபவர்கள் திண்ணை அறவாரியம். மக்களுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் அவர்களின் சமூக மேம்பாட்டுக்காகவும் பல மக்கள் நலத்திட்டங்களை எடுத்து செல்கிறது லாப நோக்கமற்ற தொண்டு நிறுவனமான திண்ணை அறவாரியம். மேலும் இணைந்து வழங்குபவர்கள் GCSMR, குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச். ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தை உலகறிய செய்யும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட தொண்டு நிறுவனமான GCSMR. இன்னும் ஒரு மே 18 21ஆம் நூற்றாண்டு சந்தித்த மாபெரும் இன அழிப்பு இடம்பெற்ற நாள். தன் உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு சமூகம் அடக்கப்பட்டு அவர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு அடையாளம் தெரியாமல் சர்வதேச வல்லரசுகளின் உதவியுடன் அழிக்கப்பட்ட நாள் மே 18, 2009. ஐக்கிய நாடுகளின் தரவுகளின்படி 45,000க்கும் 75,000க்கும் இடைப்பட்ட மக்கள் மிலேச்சத்தனமான முறையில் கொல்லப்பட 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் புனர்வாழ்வு எனும் பெயரில் முட்கம்பிகளுக்குள்ளான முகாம்களுக்குள் அடைக்கப்பட்டனர் என்றும் அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று காத்திருக்கின்றார்கள் அவரது உறவினர்கள். இன்னும் ஒரு மே 18 கடந்து செல்லும் இந்த நேரத்தில் இனிவரும் காலங்களில் எங்கள் இன்றைய நாளைய தலைமுறையினர் எவ்வாறு எங்கள் போராட்ட வடிவங்களை, எங்கள் எதிர்பார்ப்புகளை, எங்கள் மக்களின் நிலை மாற்று நீதிதனை எடுத்துச் செல்லப் போகின்றார்கள் என்ற கேள்விகள் எம் மத்தியில் பல இருக்கும் இத்தருணத்தில் எம்மை விட்டு அகன்ற எங்கள் உறவுகள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்ணீர் அஞ்சலிகளுடன் காணிக்கையாக்குகின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. நேயர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. www.americantamilradio.com என்ற இணையதளத்தினூடாகவோ தர இறக்கம் செய்யப்படக்கூடிய அமெரிக்க தமிழ் வானொலியின் செயலி டியூனின் மற்றும் ரேடியோ கார்டன் ஊடாக இணைந்திருக்கும் அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கும், அமெரிக்க தமிழ் வானொலியின் மற்றொரு அங்கமான அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் வலைக்காட்சி நேயர்கள், எங்கள் யூடியூப் மற்றும் முகநூலின் வாயிலாக இணைந்திருக்கும் எங்கள் வலைக்காட்சி நேயர்களுக்கும், அமெரிக்க மண்ணின் எங்கள் பிராந்திய கலையகமான வாஷிங்டன் கலையகத்திலிருந்து அன்பு தமிழ் வணக்கங்கள். விடுகதை மற்றும் ஒரு சிறப்பு அத்தியாயத்துடன் இன்றைய நாள் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்னும் ஒரு மே 18 கடந்து செல்கின்றோம். 21ஆம் நூற்றாண்டு சந்தித்த மாபெரும் இன சுத்திகரிப்பு அல்லது இன அழிப்பு இடம்பெற்ற நாள் மே 18, 2009. 13வது வருடத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம், அல்லது 13வது வருடத்தை கழித்து சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் எவ்வாறு எங்கள் உணர்வுகள், எங்கள் உணர்ச்சிகள், எங்கள் போராட்ட வடிவங்கள் மாறுபட்டு கொண்டிருக்கின்றன என்பதையும், எங்கள் நாளைய தலைமுறையினராய், எங்கள் நாளைய தலைமுறை தலைவர்களாய் எடுத்து எம்ப போகும் இன்றைய தலைமுறையினர் எவ்வாறு இந்த போராட்ட வடிவங்களை தங்களுக்குள் வளர்த்து கொண்டு எவ்வாறு எம்மையும் எங்கள் அடையாளத்தையும் எங்கள் சமூக நீதி மற்றும் சுய உரிமை போராட்டத்தை எடுத்து செல்கின்றார்கள் என்பது பற்றி ஒரு கருத்து பகிர்வு நிகழ்வாய்த்தான் இந்த நிகழ்வு இடம்பெறப் போகின்றது. அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் சார்பில் ஒரு பொறுப்பு துறப்பு. இந்த நிகழ்ச்சியில் பகிரப்படும் கருத்துக்கள் யாவும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்களை சார்மே ஒழிய அமெரிக்க தமிழ் ஊடகத்தை சார்ந்தது அல்ல என்பதை உங்கள் மத்தியில் பதிவு செய்துவிட்டு தற்போதைய நிலவரத்திற்கு எடுத்துச் செல்வோம். இலங்கை
தென்னாசியாவின் அல்லது ஆசியாவின் மற்றும் ஒரு சிங்கப்பூர் என்று வர்ணிக்கப்பட்ட நாடு தற்பொழுது மிகவும் பொருளாதாரத்தில் பின்னடைந்து பாரிய கடன் சுமைக்குள் மத்தியில் பேங்க்ரப்சி என்று கூறுவார்கள். ஒரு நாடு கையேலாக தருணம், அதாவது தென்னகத்தே இருப்புக்கள் இல்லாமல் அந்த நாட்டு மக்களுக்கு அதன் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாத இடத்தில் தள்ளப்படுவது. அதற்கு இலங்கை நேற்றைய நாள் தள்ளப்பட்டிருக்கின்றது உத்தியோகபூர்வமாக. அது இருக்கும் இடத்தில் பின்னோக்கி சற்று செல்வோம். கோட்டா கோ கம என்று ஆரம்பித்த ஒரு இடம், அல்லது கோட்டா கோ ஹோம் என்ற ஒரு அறநெறி போராட்டம். யார் ஆரம்பித்தார்கள்? மாணவர்கள். ஒரு மாணவர்களின் எழுச்சி போராட்டமாக, மக்கள் எழுச்சி போராட்டமாக ஆரம்பித்த போராட்டம் தற்பொழுது பல பரிணாமங்கள் எடுத்து சர்வதேச ரீதியில் பல அழுத்தங்களை வைத்திருக்கின்றது. அப்படி இருக்கும் இடத்தில் இந்த போராட்ட வடிவங்களை எடுத்து செல்பவர்கள் 20 வயதிற்கும் 30 வயதிற்கும் இடப்பட்ட எங்கள் இன்றைய தலைமுறை மாணவர்கள், தலைவர்கள் என நாங்கள் வர்ணிக்கக்கூடியவர்கள். இவர்களது வடிவத்தை பின்னோக்கி செல்வோம். 2009 அந்த முள்ளிவாய்க்கால் சம்பவம் அல்லது அதற்கு முன்பாக எங்களுக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த 70 வருட கால நீதி போராட்டத்தில் இவர்களது பங்களிப்பு 2009 இருந்து நாங்கள் எடுப்போமே ஆனால் 13 வயது அல்லது 7 வயது தான் இவர்களுக்கு இருந்திருக்கும். அப்படி இருந்தவர்கள் மாற்றமடைந்து தற்பொழுது சமத்துவத்தன்மை அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்மாதிரியாக அல்லது மக்கள் மத்தியில் விதைத்து முன்னெடுத்து செல்கின்றார்கள். மே 18 அல்லது இந்த முறை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் 3 முக்கிய விடயங்கள் இடம்பெற்றிருந்தன. ஒன்று, மே 17 நாள் இலங்கையின் கோட்டா கோ கம என்று கூறப்படும் அந்த இடம், இலங்கை தலைநகர் கொழும்பில் காளிமுகத்திடலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போராட்ட வடிவத்தில் மே 17 இரவு முதன் முறையாக ஒரு தலைநகரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று நாங்கள் கூறுவோம், அது வழங்கப்படுகின்றது. யாரால்? எங்கள் சகோதர இன மக்களினால் அனைத்து அந்த போராட்ட வடிவத்தில் அங்கு இருப்பவர்கள் அனைவருக்கும் வழங்குகின்றார்கள். அது முதலாவது ஒரு மாற்றம். சர்வதேச ரீதியில் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக இருந்த நாங்கள் தலைநகர், அதுவும் இலங்கையின் தலைநகரில் இந்த போராட்ட வடிவம் அல்லது எங்கள் இந்த நினைவேந்தல் இடம்பெற்றிருக்கின்றது என்றால் அது உண்மையில் மெச்சத்துக்கு விடயம்தான். 18 பல இடர்களுக்கு மத்தியில் அந்த சமூக போராளிகள் கோட்டா கோகமவில் இருக்கும் அல்லது கோட்டா கோஹோம் என்ற போராட்ட வடிவத்தை முன்வைத்திருக்கும் மாணவர்கள் மற்றும் தமிழ் ஊடகவியலாளர்களின் முயற்சியுடன் அங்கு ஒரு நினைவு தூவப்பட்டு அதற்குரிய மரியாதை செலுத்தப்பட்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. இதுவரை இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் மட்டுமே இவ்வாறான முயற்சிகள் இடம்பெற்ற இடையில் இலங்கை தலைநகரில் இது ஒரு மாற்றம். அன்றைய நாள் இரவு ஒரு 500 மீட்டர் அல்லது 600 மீட்டர் தூரத்திற்கு மக்கள் அந்த போராட்ட வடிவத்தை அல்லது நினைவை மக்கள் மத்தியில் விதைக்கும் முகமாக ஒரு அணிதிரண்டு செல்கின்றார்கள். அது கூட ஒரு மாற்றம் தான். இவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சர்வதேச ரீதியில் மே 18 கனேடிய பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் அல்லது அமுலாக்கம் வருகின்றது. சர்வதேச ரீதியில் தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என முதலாக கனேடிய நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இது இன்னும் ஒரு மாற்றம். இவ்வாறு மாற்றங்கள் மாறிக்கொண்டே போகின்றது. நான் ஏற்கனவே கூறுவதுதான், மாற்றம் ஒன்றே மாறாதது, அது மாறிக்கொண்டே போகும். அப்படி இருக்கும் இடத்தில் இலங்கையில் இவ்வாறான மாற்றங்கள் எங்கள் இன்றைய நாளைய தலைமுறை தலைவர்களுடன் சென்று கொண்டிருக்கும் இடத்தில் சர்வதேச ரீதியில் அல்லது புலம்பெயர் சமூகங்களில் எங்கள் மத்தியில் இருக்கும் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்த போகும் எம்மவர்கள் மத்தியில் இவ்வாறான மாற்றங்கள் எவ்வாறு இருக்க போகின்றன, எவ்வாறு இருக்கின்றன, அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பது பற்றிய ஒரு கருத்து பகிர்வாய் தான் இந்த நிகழ்ச்சி போகின்றது. இலங்கையில் இருப்பவர்கள் கூறலாம், புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களுக்கு எங்கள் விடுதலை போராட்டத்தை பற்றியோ எங்களை பற்றியோ என்ன தெரியும் என்று. இல்லை, அதில் மாற்று கருத்து எனக்கு இருக்கின்றது. இங்கு வளர்ந்தாலும், இங்கு பிறந்தாலும், இங்கு புலம்பெயர்ந்து வந்திருந்தாலும் தங்கள் உரிமைகள், தங்கள் இன விடுதலை, தங்களுக்கு ஏற்பட்ட அல்லது தங்கள் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த அநீதியை சரி செய்ய வேண்டும். அவர்களது பொருளாதாரம், அவர்களது சமூக நீதி, அவர்களுக்கு இனிவரும் காலங்களில் ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை வகுக்க வேண்டும் என்று
பலர் முனைப்புடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களில் குறிப்பாக இந்த மண்ணில் அல்லது அமெரிக்காவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், அல்லது புலம்பெயர் தேசங்களில் பிறந்து அங்கு வளர்ந்த குழந்தைகள் தான் இந்த வடிவத்தை முன்னெடுத்து செல்ல இருக்கின்றார்கள். இவர்கள் எடுத்து செல்லும் கொண்டும் இருக்கின்றார்கள் சிறப்பாக. அதில் ஒரு வெற்றி தான் இந்த மே 18 கனேடிய பாராளுமன்றத்தில் அமுலாக்கப்பட்ட அந்த உத்தியோகபூர்வ நினைவேந்தம். சோ அதை பற்றி ஒரு விவரமாகத்தான் இந்த நிகழ்ச்சி இருக்க போகின்றது. அதற்கு முன்பாக நான் ஏற்கனவே கூறியது போல் இலங்கையில் இடம்பெற்ற அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி, இதில் என்ன முக்கியத்துவம் என்றால், யூதர்கள் மற்றும் ஆர்மேனியர்களை நீங்கள் எடுத்து எம்பும் இடத்தில் அவர்களது விடுதலை போராட்ட வடிவத்தில் அவர்களது அந்த உணவு முக்கியத்துவம் பெறுகின்றது. அதே போல் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சிக்கும் தமிழர்களுக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்பீர்களாயின், அந்த யுத்தம் இடம்பெற்ற நேரத்தில் அவர்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு உணவு அந்த கஞ்சி தான். அது பல பரிணாமங்கள், இனிப்பாக இருந்து கசப்பாக மாறிய பரிணாமங்கள் பல இருந்தாலும் தாங்கள் வாழ்வதற்கு அருந்திய ஒரே ஒரு உணவு அந்த கஞ்சி. அதன் முக்கியத்துவம் தான் நாங்கள் கூறுவது முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அந்த மே 18 ஒரு உணவாக உங்கள் இளைய தலைமுறையினுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கும் இந்த உணர்வுகளை உணவின் மூலமாக ஊட்டுங்கள் என்று. அதன் வடிவம் இலங்கையில் இந்த எங்கள் சகோதர இனத்தவர்களுடன் எவ்வாறு இடம்பெற்றது என்பது காணொலியாக எனது சகோதர ஊடகவியலாளரும் நண்பனுமாகிய சுயாதீன ஊடகவியலாளர் AR விலோஷனிடமிருந்து இது. We are remembering 13 years of Mullivaikal, where the people from north had to just survive with kanji in their last days of war, and we are standing solidarity with them. We are distributing 1,000 cups of kanji today in People Power 10, in standing solidarity with whoever lost their lives in Mullivaikal 13 years ago, which is tomorrow, 18th of May. And the families of all those people And that are all still suffering today. Yes, all the families who are still suffering today. The prisoners of war that are still not had a fair trial. And all the people who went lost, and still people are searching for justice. We need justice and we need accountability. That's all what we are fighting for. That's one of the main things we are fighting for. நன்றி லோஷன், அந்த காணொலியை எம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்காக. அது நீங்கள் காணொலி வடிவமாக பார்த்திருந்தீர்கள், அந்த மாற்றம் எவ்வாறு இடம்பெற்றிருந்தது என்று. அழைத்து வருகின்றோம் இன்றைய நாளில் எங்கள் முதலாவது விருந்தினரை, எங்கள் தலைமுறையினை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒருவர். மருத்துவக் கல்லூரி மாணவியாய் அமெரிக்க மண்ணில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தன் இனம் மீதும் தன் மொழி மீதும் தன் சமூகத்தின் மீதும் இருக்கும் அக்கறை இவரை தூண்டுகின்றது. இன்னும் ஒரு பரிணாமத்திற்கு தமிழ் டயஸ்போரா அலையன்ஸ் என்ற ஒரு உருவாக்கத்தை உள்வாங்கி மக்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகள், பொருளாதார மேம்பாடுகள் என்பவற்றை செய்து கொடுக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மையம், இளையோர் மையம். இதோ மருத்துவக் கல்லூரி அபிராமி லோகேஸ்வரனை அன்புடன் வரவேற்கின்றது அமெரிக்க தமிழ் ஊடகம். வணக்கம் அபிராமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அபிராமி, நன்றி. அபிராமி, நேரா போயிடுவோம். நான் கூறினது விளங்கி இருக்கும் என்று உங்கள் நம்புவோம். அந்த மாற்றம், இந்த புதிய தலைமுறை அல்லது உங்கள் வயதை ஒத்தவர்களிடம் மாற்றங்கள் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போல் 20க்கும் 30க்கும் வயதுக்குட்பட்டவர்கள் தான் இந்த மாணவ எழுச்சி போராட்டத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வயது அப்பொழுது 7 அல்லது 13 இருந்திருக்கும் 2009. உங்கள் வயதை ஒத்தவர்கள் இந்த மாதம் மாதிரியான மாற்றத்தில் சென்று கொண்டிருக்கும் இடத்தில் ஒரு அமெரிக்காவில் பிறந்து அமெரிக்காவில் கல்வி கற்று தற்பொழுது வைத்திய கல்லூரி மாணவியாக மட்டுமில்லாமல் எங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கும் ஒருவராக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? Thank you, Anna, இந்த கேள்விக்கு. I think so many different points or so many different angles in the question answer பண்ணலாம். But I think the main thing is எங்களுடைய generation, especially those that diaspora பிறந்து வளர்ந்தாலும், or else even if they come to the diaspora after many years, and even Tamil nation இப்ப homeland இருந்தாலும், I think one thing that unites us வந்து நாங்க எல்லாருமே அந்த ஈழ மண்ணில் we are children of the Ulam soil. And so what we tell all of our generation members, especially the second generation, we would like to say, is that நாங்க அந்த பிரிச்சு பார்க்க ஆசைப்படையில.
Like நாங்க அமெரிக்கன் தமிழ் or British தமிழ் or தமிழீழ தமிழ் or Switzerland தமிழ், அடிப்படையில நாங்க தமிழர்கள். So in the concept, in the collective identity, we are Tamil and நாங்க understand பண்ணி accept பண்ணினா தான் we can even take one step forward. So every meeting la we just keep emphasizing this identity, and in the collective identity ஆல தான் எங்களை May 18th வந்து உச்சகட்டத்துல they kill so many individuals. And so this is the fundamental concept. நாங்க தமிழண்ட படியால தான் they killed us, right? So in the collective identity destroy பண்ணதுக்காக தான் they engaged in this genocide. So in the concept break பண்றதுக்கு தான் they have the state agenda. So the only way we can combat this, அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறோம்னா we have to take this collective identity forward. So I think in the young blood, the young energy is very strong. Our parents and grandparents, this deep pride in being Tamila, they definitely inculcated that within our houses. And so I think the future is looking bright, especially because young people getting involved and they bring a different set of strengths to the table, right? So a collective network நாங்க use பண்ணினால், so we have our networks from universities, our networks from our careers, our networks with other communities. தமிழ் communityக்கு வெளியால இருக்கிற communities ஓட பயங்கர strong ஆன networks வச்சிருக்கிறோம். So இதெல்லாமே collective tap in பண்ணினா தான் ஒரு international movement create பண்ண முடியும். And ஒரு nation விடுதலை அடையணும் என்றால் it always has to be internationalized. So local ஆக நாங்க போராடினால் there will never be a solution. So internationalize ஆக்கினதே ஒரு success. So இப்போ international stageல இருந்து how do we take it to the next level? And young people have a lot of responsibility, and I have a firm belief and trust that our generation will be able to carry on this legacy properly. நன்றி அபிராமி, அழகாக சொன்னீர்கள். அந்த குளோபலைசேஷன் மாதிரி இன்டர்னலைசேஷன், அதாவது சர்வதேசமயப்படுத்தினால் எங்கள் விடுதலை போராட்டத்தை சர்வதேசப்படுத்தி அனைத்து தமிழ் பேசும் நாளைய தலைமுறையினரையும் ஒன்றிணைத்து ஒரே குறிக்கோளுடன் ஒரு கோல், அது தமிழ்ல சொன்னா ஒரு நோக்கத்துடன் ஒரு குறிக்கோளுடன் நாங்கள் முன்னோக்கி சென்றால் அந்த ஒற்றுமைதான் எங்கண்ட பலம். நீங்கள் அதே மாதிரி இது என் சகோதரன் சாணக்கியன் ராசமாணிக்கம் கூறிய ஒரு கருத்து, யூ மெஸ்ட் அப் வித் தி ராங் ஜெனரேஷன். இந்த ஸ்லோ அந்த வேர்டிங் சோஷியல் மீடியால வந்திருக்கும். அது இலங்கை பாராளுமன்றத்தில் கூறப்பட்டது. அதுதான் உண்மை. சர்வதேச ரீதியில் தற்போதைய மாணவர்களின் அந்த பவர், அதுக்கு சமூக வலைத்தளங்கள் சோஷியல் மீடியாவுக்கு தான் நாங்கள் நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் எந்த இடத்துல கேமரா இல்லாட்டி ஐபோன் இருக்குன்னு தெரியாது, கருத்து சொல்லி முடிகிறதுக்கு இடையில அது சோஷியல் மீடியால வந்துடும். அப்படி ஒரு டிஜிட்டலைஸ்ட் நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கூறின அந்த கருத்தை மிகவும் சரியா இருக்கின்றது. அதே நேரத்தில் உங்களது பார்வையில், அமெரிக்காவில் இருக்கும் உங்களது பார்வையில் இந்த மாற்றம் இலங்கையில் மக்கள் மத்தியில் அல்லது தற்போதைய மாணவர்கள் மத்தியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாற்றம் அவர்களுடைய தற்போதைய பிரச்சனையான எரிபொருள், கேஸ், மருத்துவம், சாப்பாடு, இந்த 4 முடிந்த பின்பாடு எங்களை மறந்து விடுவார்கள் என்று நினைக்கின்றீர்களா? I don't think so. I mean, what the issue is, unfortunately, the situation is pretty bad. And it's a direct result of failed strategies or failed agendas of the government or the state, rather. But in the time, when we look back, and I can speak on behalf of the young generation that I work with, Tamil Diaspora Alliance, I think this is the time when we've started to come together. 2009, it's about 12-13 years since the end of the tragedy. Still, parts of the tragedy are continuing, but 2009, it's about 12-13 years. I think it takes sociology or concept, it takes about 12 to 15 years for the end of one generation's philosophy to come to a close, for there to be enough time for them to recover from the trauma, for them to accept a new concept, a new generation. So actually, naanga in the perfect on a time la irukrom. I mean, if you think about it, if you look at a bird's eye view eduthamanda, not just geopolitically, but naanga vandu or nation or a concept eduthirukkromanda, this is the perfect time, and 13 years, between 13 to 15 years after the end of one generation, for a new generation to come up and change things. So
நாங்க ஒரு பாசிட்டிவ் வியூவா பார்த்தோம்னா மேபி இதெல்லாமே ஒரு பாயிண்ட்ல இட்ஸ் மீட்டிங் ரைட் திஸ் எக்கனாமிக் கிரைசிஸ் இந்த திருப்பியும் இந்த ரிவைவல் ஆஃப் நேஷனலிசம் யங் ஜெனரேஷன் இப்போ 20s இருக்கிறோம் யூனோ 20s 30s or whatever we are right now in the capability with the careers set we have the networks all activated and communication skills are on point and also fundamentally naanga inda oorla pirandu valandalum we haven't forgotten at all about our brothers and sisters back home and actually we've engaged in so much aid back home in the last 10 weeks actually so angaluடைய school activities and work activities 9 to 5 matram பார்த்துட்டு we've engaged in a lot of relief effort back at home and actually ஒரு பாசிட்டிவான சைன் இந்த ரிலீஃப் எஃபர்ட்ல என்கேஜ் பண்றதுக்காகவே நிறைய யங் பீப்புள் இப்போ ஜாயின் பண்ணினோம் diaspora so we get so many queries from so many different country young people saying actually can you teach us about the developmental work you're doing? We don't know enough about the Tamil nation concept. We don't know enough about what has happened to our people. We're ready to learn, but can we get started with the developmental work? So which is a really bright a positive sign. So we train them on how to get involved in this developmental work. And it's actually, I mean, maybe we can talk later on in the show about the work that we've done specifically, but I think this might be a blessing in disguise. Thank you, Abhirami. Very well put together. So thank you for what you're doing. Thank you for coming onto the show and and also being you. Just being that, bringing that real picture. So that's the whole concept of this show. So thank you for your time. Let me put you on backstage. Let me bring Ravina, who is going to talk us through what she's been up to in Canada. நன்றி அபிராமி, உங்களோட கருத்துக்கு அடுத்து அழைத்து வருகின்றோம் கனேடிய மண்ணிலிருந்து. தமிழர்கள் புலம் பிரதேசத்தின் தமிழர்களின் குட்டி யாழ்ப்பாணம் அல்லது குட்டி தமிழீழம் என்று கூறப்படும் டொரண்டோ மாநகரில் இருப்பவர், பல முன்னெடுப்புகளை எடுத்து சென்று கொண்டிருப்பவர், சட்டக்கல்லூரி மாணவியாக தன்னை வருமானப்படுத்தி அடுத்த தலைமுறையினருக்கு சட்ட ஆலோசனைகள் மட்டுமன்றி எவ்வாறு மக்களுடன் மக்களாக மக்கள் உணர்ச்சிகளை மக்கள் உணர்வுகளை விதைக்க வேண்டும் என்று உணர்வு நிறைந்தவர் ரவீனா ரவீந்திரனை வரவேற்கின்றது அமெரிக்க தமிழ் ஊடகம். வணக்கம் ரவீனா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நான் சும்மா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரவீனா. ரவீனா, உங்களோட பார்வையில மே 18 ஒரு திருப்பு முனை கனடால, அதுல இருந்து ஆரம்பிப்போம். கனேடிய பாராளுமன்றம் முதல் முறையாக ஒரு சர்வதேச ரீதியில் அங்கீகாரம் கொடுக்கின்றது. மே 18 2009 தமிழர்களுக்கு நடத்தப்பட்ட அநீதியானது ஒரு இன படுகொலை அல்லது இன சுத்திகரிப்பு என்று அதுல இருந்தே தொடங்கிடுவோம். Yeah, so on May 18th, it's officially the first national parliament has recognized May 18th as Tamil Genocide Remembrance Day. It is a time to be alive. I don't think 13 years ago when, my brothers and sisters, went and demanded change that we'd be alive to see this coming, to finally, to even like not tiptoe around the word genocide is, I think it's a big thing. For our diaspora. So we're so glad to be alive. I think it's a step in the right direction, although there is a lot of international and domestic work that still needs to be done in terms of accountability. This is obviously a first step because I think with any type of healing or mourning that you're doing, getting recognized on this kind of level makes, people feel seen. It feels like there's one step that we can use to get back a sense of healing as well. So, I think a lot of people in Canada, although we're mourning, we're also hopeful and have a lot of faith that this is the first step in the right direction, that we're finally getting recognized in a Canadian government that we've so long asked for. We have on the provincial level, we have an entire remembrance week that even in our school, we learn about what's happening, what happened, and what we can do, not only for us to see that our school system is recognizing and we're learning, but it's also not erasing and rewriting the narrative that we've seen so much. Even if you type in Mullivaikal on Google, you see so many different types of websites trying to rewrite the narrative. So finally, when the power is in our hands, and the power is finally giving light to the truth, I think you can do so much with that. And finally getting a testament on the Canadian level is remarkable.
Thank you, Ravina. So, from your perspective, when you check the pulse of your generation in Canada, you're born and brought up in Canada. You haven't experienced the trauma, or you haven't experienced the war that happened, or for the past few years, generations. Let me put it like that. Yeah. When you consider that, and when you do a pulse check with your friends and your generation community, what is their feeling? Do they think there is a transformation happening at this moment, or is this a temporary fix until somebody's plate gets filled? No, I think you literally tie it. I think there's mixed feelings with the Tamil generation right now, especially the youth, because we're going into a transition phase where we're not really telling people like, "Hey, hear us out." It's the agenda of what we want is changing. The narrative is changing now, and I think Tamil youth don't know how to navigate it unless we get help with sharing our stories, which we're not documenting very. I think the Tamils, we're very prideful people in general, and we always I think it's in our blood to always like fight and say like, hey, like how can I win, how can I throw the seed, but I also think it's sharing the good side as well, and sharing our stories. So I think Tamil youth in particular, when it comes to like these kind of things, it's often sometimes we see politicians sometimes are just kind of like throwing it out there, and people aren't naive anymore, right? So is it like a ploy, or is it something that's actually taking active change and moving towards a new light? And I think once we get recognition, I think it is going through a new light. Tamil youth in general within university streams or organizations, they're doing great work, whether it's going to the United Nations Human Rights Council and sweeping power with even a budget of, I think it's 2.8 million now. So I think the funds are there. I think the conversation's there. I think Tamil youth are coming together to open up that dialogue and finally making the stand. And I think a lot of people now, it's what is being Tamil. It's not just our movies or our language. There's a lot more to it. It's about like our parents' struggles. And I think you mentioned, we haven't been, I know I haven't felt the first cause of, war, but I think it turmoiled here of like PTSD still, or like missing family members that we don't know, or recalling our roots. We hear it here and there with what we can, where we can see. But I think what I love about Canada and being a Tamil Canadian is that the community here, it's so collective. And there is, if I want a Tamil grocery store, it's there. If I want to learn about Tamil classes, it's there. If I want to go to get a sari, it's there. Canada is going through a great transition. And I think it's because Tamil people itself are in every corner that you go to, whether it's at work, our manager is Tamil. When you go into a room full of politicians, there's a Tamil politician there. Every single place I go down a list, you'll see a Tamil name. So Tamil people are spreading, even though we were trying to get eradicated. We are spreading not only in Canada, but we're going to Switzerland, we're in London, we're everywhere that we can't stop. And no one's going to stop us now because, they try to eradicate us in one small place, but we've swept the entire world, and we're making sure that we're getting accountability and we're getting recognition in every single place. So, my dad always says, he's like, when you go into a place, he's like, say your last name always a little bit louder, because, they need to know that, we're very strong people. Absolutely. So, I always say Tamil is not, it's not a language, it's not a culture, it's an identity, it's an ownership. When we see somebody from head to toe, there are identities starting from, like, Abhirami has a pottu, from there to the toe itself, it will indicate who you are, and, it brings that's in a culture and the background and our own identity that we have been brought up. Mm-hmm. You also touched on another point: internalization and globalization.
Abhirami touched on the same thing. So if we can, as a community, as the next generation leaders, if we all can come together as one united group of, I shouldn't say individuals, but collective individuals with one goal in mind, I think anything can be done in the coming years. Another advantage, but you, Abhirami or Lakshman, who is going to come next, has is when we came to this country or when we left our own motherland, we didn't have a platform here. We have to come, stabilize ourselves. We have to look out our everything and then build on this. But you guys have that luxury where you have that ability to break that movement and go forward, and your thinking process, the way they now Abhirami said so many touch points. You said the same points. That's where it is. If you can collectively work, leave out our differences, wherever we go, whatever that community, there it will be different shapes, different sizes, but the only part is we need all of us on the same path when it comes to making some sort of a transformation. I feel that's what's happening. So thank you so much, Ravina, for your comments, being on the show. Any final thoughts before I bring Lakshan onto the stage? No, thank you so much for having me. I think it's already such a great thing that we have Tamil youth from across the nation coming and speaking. So I'm just honored and privileged to be a part of that. So thank you for holding this space for everyone. And, I think we're obviously in the right direction. And I think the most thing that I'm grateful for is being born a Tamil. So thank you so much. Perfect. So Ravina, I'm going to take you backstage, bring Lakshan, and then we'll continue the journey on round 2. Okay? All right. Thank you, Ravina. நேர்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் விடுகதை விடை தேடும் பயணம். இந்த நிகழ்ச்சி தற்பொழுது நேரடியாக எங்கள் சகோதர ஒளிபரப்பு நிலையமான ஆஸ்திரேலிய இன்ப தமிழ் ஒளியின் வாயிலாக நேரடியாக ஆஸ்திரேலியா மண்ணில் இருக்கும் உங்கள் ஆஸ்திரேலிய இன்ப தமிழ் ஒளி வானொலி நிகழ்ச்சியின் ஊடாக அல்லது வானொலி ஒளிபரப்பினூடாக உங்கள் இல்லங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் ஆஸ்திரேலியா இன்ப தமிழ் ஒளிபரப்பின் முகநூல் யூடியூப் தளங்களினூடாகவும் நீங்கள் பார்த்தும் கேட்டும் மகிழலாம். இது கூட ஒரு மாற்றம் தான். அந்த மாற்றம் நல்லதொரு மாற்றமாக இனிவரும் காலங்களில் அனைத்து ஒளிபரப்பாளர்களும் அனைத்து ஊடகவியலாளர்களும் ஒன்றிணைந்து பயணிக்கும் இடத்தில் இந்த வெற்றி என்பது, நான் எப்பொழுதும் கூறுவது ஒன்றுதான், நான் என்பதை மறந்து நாம் என்ற ஒரு பரிணாமத்தின் கீழ் நாங்கள் முன்னுக்கு செல்வோமாயின் எந்த முயற்சியும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் சாத்தியம் கூறிக்கொண்டு இன்னும் ஒருவரை அழைத்து வருகின்றேன். நியூசிலாந்து தமிழ் மாணவர் பேரம். நாங்கள் அமெரிக்காவை பற்றி, பிரித்தானியாவை பற்றி, ஆஸ்திரேலியாவை பற்றி, கனடாவை பற்றி பேசினாலும் ஒரு தேசம், ஒரு சுதந்திர தேசம் மக்களை வரவேற்று உள்வாங்கி அவர்களுக்குரிய கட்டுமானத்தை வழங்கி நாளைய தலைமுறையினரை பட்டை தீட்டி மட்டுமன்றி அவர்களுக்குரிய அந்த அடித்தளத்தையும் போட்டுக் கொடுக்கின்றது நியூசிலாந்து. அது கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அவர்களுக்கே உரித்தான அந்த ரக்பியாக இருக்கட்டும், அவர்களுக்கென்று ஒரு சரியான பரிணாமம் இருக்கட்டும். அந்த வரையறைக்குள் உட்பட்டு லக்ஷன் தவராஜா அழைத்து வருகின்றோம் அமெரிக்க தமிழ் ஊடகத்துக்கு முதன்முறையாக நியூசிலாந்தில் ஆக்லண்ட் நகரில் இருந்து. வணக்கம் லக்ஷன். வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு லக்ஷன். லக்ஷன், நேரத்துக்கு நல்ல நன்றி. கூட்டிட்டு போங்க லக்ஷன். முதல்ல இந்த மாணவர் பேரவை இது சர்வதேச ரீதியில் அமெரிக்காவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், பிரித்தானியாவாக இருக்கட்டும், உங்களுக்குரிய அந்த அடையாளம் அல்லது நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அந்த அடையாளம் இந்த பக்கத்திற்கு இன்னும் வரவில்லை. அதை ஒரு அறிமுகப்படுத்தி விட்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பா. இது மாணவர் பேரவை இல்லை, அந்த சரியான பேர் தமிழ் இளையோர் அமைப்புன்றது. நியூசிலாந்து தமிழ் இளையோர் அமைப்பு. நியூசிலாந்து தமிழ் இளையோர் அமைப்புல நான் நியூசிலாந்துக்கு எனது 2010ஆம் ஆண்டு நியூசிலாண்டுக்கு வந்தேன். 2011ஆம் ஆண்டு இந்த அமைப்புல நான் ஒரு அமைப்பாளராக சேர்ந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாளராக ஒரு பொறுப்பான பதவியில இதை வழி நடத்தி கொண்டு வரேன். தமிழ் இளையோர் அமைப்பு தனியா நியூசிலாந்துல இல்லை, அது ஒரு உலகளாவிய அமைப்பாகத்தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஈழத்துல எங்களுடைய இயக்கமா ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து இயக்கத்தின நேரடி பார்வையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் இந்த தமிழ் இளையோர் அமைப்பு இருக்குது. இந்த புலம்பெயர் நாடுகள்ல எங்களுக்கு தெரியும், ஆயுத போராட்ட
போராட்டத்தால மட்டுமே எங்களை விடுதலையை கொண்டு போக முடியாது என்ற ஒரு தூர நோக்க பார்வை அந்த காலத்திலேயே இருந்தது. அந்த ஒரு பார்வையின் அடிப்படையில தான் தமிழ் இளையோர் அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதை சார்ந்த புலம்பெயர் அமைப்புகளும் உருவாக்கப்பட்டது. இளையோர் அமைப்பின் முக்கியமான நோக்கமே வந்து எங்களோட போராட்டங்களை அடுத்த கட்டத்துக்கு புலம்பெயர் நாடுகள்ல இருந்து கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கின்றது அவர்கள் அன்றே உணர்ந்திருக்கிறார்கள். அந்த தேவை லக்ஷன் தொடர்புல சின்ன சிக்கல் இருக்கு போல. லக்ஷனை திருப்பி கூட்டிட்டு வந்துடுவோம். இந்த நேரத்துல நான் இன்னும் ஒருவரை அழைத்து வர இருக்கின்ற லக்ஷன் நான் பேசுறது கேக்குதா? ஓகே, தொடர்ந்து பேசுங்க. 2009ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்னர் நாங்கள் எங்களை இந்த அமைப்பை தொடர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். எங்களால் முடிந்த அளவிலான போராட்டங்களை நியூசிலாந்தில் இருந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அது அரசியல் ரீதியாகவோ அல்லது மக்களை ஒன்று கூட்டின ஒரு போராட்ட வடிவ ரீதியாகவோ உங்களோட போராட்டங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அது இளைஞர்களோடாக அந்த போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் தமிழில். நன்றி லக்ஷன். ஆனா தற்போதைய போராட்ட வடிவங்கள் மாறிக்கொண்டே போகின்றது. நாங்கள் ஏற்கனவே எங்கள் பழையதை கிண்டி பார்க்க விரும்பவில்லை. ஆனால் போராட்ட வடிவங்கள் மாறுபட்டு கொண்டே போகின்றது. ஜெனரேஷன் கேப்ஸ் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு ஜெனரேஷனும் ஒவ்வொரு புதிய தலைமுறையும் உள்வாங்கும் பொழுது அவர்களது நோக்கம் அவர்களது விரிவாக்கம் சற்று மாற்றமடைந்து கொண்டே போகும். அப்படி இருக்கும் இடத்தில் இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த தலைமுறையினர், இப்ப உங்களது குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களது குழந்தைகளின் குழந்தைகளாக இருக்கலாம், 13 வருடகாலங்களின் பின்பாவது ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து நாங்கள் எப்படி போக போறோம்? இந்த இடத்துல இருந்து நாங்க போறதுக்கான ஒரே ஒரு வழி அறிவு சார்ந்த அரசியல் சார்ந்த ஒரு போராட்டம் தான். அறிவு சார்ந்த அரசியல் சார்ந்த போராட்டம் என்பது ஈழத்திலிருந்து தனியாக நாங்கள் போராடி எமக்கான ஒரு சுதந்திரத்தையோ அல்லது எமக்கான ஒரு உரிமையை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஒரு சர்வதேச ரீதியாக இதை கொண்டு போய் சர்வதேசத்தில் இருந்து எமக்கான சுதந்திரத்தையும் உரிமையும் பெற்று தந்தால் மாத்திரமே எமக்கான அந்த உரிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான ஒரே வழி எமக்கு நடந்த கொடுமைகளையும் கொடூரங்களையும் நாங்கள் இதுவரை அனுபவித்த வழிகளையும் இந்த சமூகத்துக்கு எவ்வாறு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அல்லது இந்த சர்வதேசத்தில் எவ்வாறு அதை உணர வைக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரே ஒரு வழி நாங்கள் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும். உங்களது வழிகளை இந்த சமூகத்துக்கு இந்த சர்வதேசத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் அங்கே உருவாக்கி கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட நிபுணராகவோ அல்லது ஒரு அரசியல் ஒரு பெரிய ஒரு அங்கத்துவம் வாய்ந்த ஒரு நிலையில் நாங்கள் வரும்போதுதான் எமது கருத்துக்களை இந்த சர்வதேசத்துக்கு சொல்ல முடியும். இந்த சர்வதேசம் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது கேட்கக்கூடிய ஒரு நிலையில் மாற்றுங்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கனடால 13 வருடத்துக்கு பிறகு கனடா பாராளுமன்றத்துல அது நிறைவேற்றப்பட்டிருக்க எமது இது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை தான் என்பதை நிறைவேற்றப்பட்டு இருக்கிற அந்த நிலை 13 வருட காலம் எடுத்த காரணம் இதுதான். அந்த 13 வருட காலமும் எமது இளையோர்கள் அல்லது அதற்கான அந்த பாதையில அவர்கள் பாதித்தார்கள். அவர் அந்த நிலையை உருவாக்கினார்கள். அந்த அரசியல்ல அவர்கள் உட்புகுந்தார்கள். அந்த அரசியல்ல தமக்கண்ட ஒரு நிலையை உருவாக்கினார்கள் என்று அப்ப கனடால தெரியும். இந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில தமிழர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை வரும்போது அந்த இனப்படுகொலை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவ்வாறு ஒரு நிலை ஒவ்வொரு நாடுகளிலையும் ஒவ்வொரு சர்வதேசங்களும் உருவாக்கப்படும் போது எமது இந்த நிலையை எமது வழிகளை நாம் சர்வதேசத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அதிலிருந்து எமக்கான விடுதலை போராட்டம் எமக்கான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி லக்ஷன். அழகாக சொல்லியிருந்தீங்க. சர்வதேசமயப்படுத்தல் முக்கியம். அதே நேரத்துல நாங்கள் எங்கண்ட இருப்பை உறுதி செய்ய வேண்டும். அந்த இருப்பு உறுதி செய்து நான் சொல்றது இன்னொரு ஆளுக்கு கேட்டாத்தான் அதுக்குரிய அந்த அடுத்த அடித்தளத்தை போகலாம். நாங்கள் எங்கண்ட பின்னோக்கி சென்றால் எங்களுக்கு எப்பொழுதும் புகட்டினது கல்விதான் முக்கியம். அந்த கல்வி அடித்தளம் இருந்தால்தான் அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். அது புலம்பெயர் தேசங்களில் அந்த கல்வி பல வழிகளில், அது நீங்கள் இசைக்கலைஞராக இருக்கலாம் அல்லது ஊடகவியல் துறை சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது உங்களை போல ஒரு பொறியாளனாக இருக்கலாம். அப்படி இருக்கும் இடங்களில் நீங்கள் போய் அந்த கருத்துக்கள் சொன்னால்தான் கேட்பார்கள் என்ற கருத்து பலர் மத்தியில் நிலவினாலும், ஆனால் ஒரு விடுதலை போராளி உருவாகுவதற்கு அவர்களது உணர்வும் உணர்ச்சியும்
அதை எடுத்து செல்ல வேண்டிய இடமும் சரியாக இருக்கும். ஆனா அதே நேரத்துல இன்னொன்று, இப்ப ரவீனாவும் அபிராமி கூறின அந்த கருத்தை உள்ளுக்குள்ள கொண்டு வந்தா, நீங்கள் நியூசிலாந்துல இருக்கிறீங்க, அபிராமி அமெரிக்கால இருக்கிறார், ரவீனா கனடால இருக்கிறார். நீங்கள் 3 பேர், நீங்க 3 என்று கூறும்போது உங்கள் தலைமுறையினர் ஒன்றிணைந்து இந்த போராட்ட வடிவத்தை, இந்த உரிமை கோரலை, எங்களுக்குரிய சமத்துவ நீதியை எடுத்து செல்லும் இடத்தில் அந்த வெற்றி இலக்கு இலகுவாக அடைந்து விடலாம். முதல் படி எடுத்து வைப்பதுதான் கடினம். முதலாக கனேடிய அரசாங்கம் ஓம் என்று ஒத்துக்கொண்டிருக்கின்றது. மற்ற அரசாங்கங்களும் ஒத்துக்கொள்ளத்தான் செய்கின்றது. ஆனால் என்ன, அந்த சர்வதேச போலீஸ்காரன் என்று கூறுவார், அவர்கள் மேலிருந்து அவர்களது நாடி இருப்பதனால் அதை வெளிக்கொணர்வதற்கு பலர் தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. நம்புவோம். ரவீனா கூறின மாதிரிதான், நான் இருக்கோக்க அல்லது எந்த டைம்ல இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அதுதான் அவர் ஆங்கிலத்துல கூறின மொழிபெயர்ப்பு. ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் தட் திஸ் சேஞ்ச் வுட் ஹேப்பன் டியூரிங் மை டைம். அது அந்த ஒரு சொல்லே போதும். நன்றி லக்ஷன், தொடர்ந்து பயணிப்போம். இன்னும் ஒருவரை நான் அழைத்து வருக போகின்றேன். இப்பொழுது ஊடகத்துறை என்று எடுத்து இயம்பும் பொழுது பலர் பலவிதமாக செய்து கொண்டு வந்தாலும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தான் அந்த பேஸ்லைன். அங்கு பட்டை தீட்டப்பட்டு ஆஸ்திரேலியா மண்ணில் பரிணமித்து தனக்கும் தன் மொழிக்கும் தன் அடையாளத்திற்குமாகவே போராடி கொண்டு வருபவர். ஆஸ்திரேலிய இன்பத் தமிழ் ஒலிபரப்பு என்ற ஒன்றை ஆரம்பித்து எங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கும் அண்ணன் பாலசிங்கம் பிரபாகரன் அவர்களை வரவேற்கின்றோம் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் சார்பில். அண்ணா மியூட்ல இருக்கிறீங்க அண்ணா. இப்ப வணக்கம் சொல்றதுக்கு பதிலா இப்ப நாங்கள் சொல்றது நீங்கள் மியூட்ல இருக்கிறீங்களா? சரி, இப்பொழுது சரியாக இருக்குமே. ஓ, கேக்குது. சொல்லுங்கண்ணா. நீங்கள் இந்த 3 பேரையும் பார்த்துட்டீங்க. எனது வயது, உங்களது ஒளிபரப்பு துறை ஊடக அனுபவம். எனவே நான் இதுல உங்கள ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. உங்களது பயணத்தில் இவர்களது இந்த 3 பேரது கருத்துக்களை உள்வாங்கி எங்கள் நேற்றைய, இன்றைய, நாளைய பயணம் எப்படி இருக்க போகுது? நான் சொல்ல முனைந்த விடயத்தை நீங்களே சுட்டிக்காட்டி விட்டீர்கள் ரூபன். இதிலே 3 சந்ததியை சேர்ந்தவர்கள் ஒரே இலக்கை நோக்கிய பயணத்தில், சிந்தனையில் இருப்பது என்பது எனக்கு நெகிழ வைக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. தங்கச்சி ரவீனா குறிப்பிட்டதை போல மாற்றங்கள் நடைபெறும் என்று எதிர்பாராத மாற்றங்கள் கள நிலையில் இன்று இடம்பெற்றிருப்பது என்பது எனக்கு பெரிய பேருவகையை தருகிறது. அதை புரிந்து கொண்டு ரூபன், உங்களுடைய சந்ததி, ரவீனா, அபிராமி, லக்ஷன் அவர்களுடைய சந்ததியும் அதனை முற்றும் முழுதாக உள்வாங்கி இருப்பது என்பது ஒரு தீர்க்கமான எதிர்காலம் தமிழ் மக்களுக்கு, அல்லது எங்களுடைய மக்கள் இழந்த இழப்புகளுக்கான இழப்பீடுகள் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலம் மலர்ந்திருக்கிறது என்பதுதான் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக என்று சொல்வதை விட நெகிழ்ச்சியாக பார்க்கப்பட வேண்டும் என்றுதான் நான் குறிப்பிடுவேன். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது மாற்றம், அங்கே சிங்கள இளைஞர்கள் இதே சந்ததியிடமிருந்து வந்திருக்கக்கூடிய மாற்றம், புரிதல் என்பதுதான் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. இவ்வளவு காலமும் 1948ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் அரசியல் தலைவர்களும் சிங்கள அரசியல் தலைவர்களும் ஒட்டுமொத்தமாக இந்த பிரிவினையை வளர்த்து கொண்டு சென்றார்களே தவிர அதை இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகள் தமிழ் தேசிய பரப்பில் அரசியல்வாதிகளால் எடுக்கப்பட்டு அவை பயனற்றவை என்பதற்கு பின்னர் தான் எங்கள் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் ஆயுதம் ஏந்தி ஒரு அடையாளத்தை உருவாக்கி, அந்த போரின் மூலமாக முப்படைகளை உருவாக்கி ஒரு நாட்டை, தமிழீழத்தை கட்டியமைத்து நிர்வாக கட்டமைப்புகளை உருவாக்கி வழிகாட்டி இறுதியில் 20-21 நாடுகளை ஒருங்கிணைத்து இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த சிங்கள அரசியல் தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ் இனப்படுகொலை ஒன்றை செய்துவிட்டு வெற்றி களிப்பில் தொடர்ந்து அதே இனவாதத்தை கொண்டு சென்று இன்று தங்களுடைய அல்லது அவர்கள் சொல்லுகிற சிங்கள பேரினவாத சிந்தனையை ஊட்டியவர்கள் புரிதலுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை பாதாளத்திலே தள்ளிவிட்டார்கள், பட்டினியிலே தள்ளிவிட்டார்கள். எந்த ஒரு நாடும் சோமாலியா போன்ற நாடுகள் போல ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது. வேலைக்கு வராதீர்கள், பெட்ரோலை சேமிப்போம் என்று புதிதாக வந்திருக்கிற பிரதமர் சொல்கிறார். பட்டினியிலே மக்கள் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் தொடரப்போகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ் பகுதிகள், வடக்கு கிழக்கு இணைந்த பகுதிகள்,
ஓரளவுக்கு அமெரிக்க பிரதிநிதி அவர்கள் அங்கே சென்ற பொழுது அவர் சொன்னார், அடே என்ன தெற்கிலே இவ்வளவு பிரச்சனைகளாக இருக்கிறது, வடக்கிலே அமைதியாக இருக்கிறார்களே, அந்த அமைதி என்பது அவர்களுடைய வலிகளோடு அவர்கள் பயணிக்கின்ற பயணம், அவர்களை பராமரிக்க, பாதுகாக்க, அவர்களுக்கான உதவிகளை வழங்க நாம் புலம்பெயர்ந்த ஒரு சமூகம், புலம்பெயர்ந்த ஒரு கட்டமைப்பு என்பது இருக்கிறோம் என்பது பெருமைக்குரிய விடயம். இதிலே மகிழ்ச்சிக்குரிய விடயம் நீங்கள் ரூபன் இன்று முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு, இந்த மாற்றத்தை பிடித்து கொண்டு அடுத்த சந்ததி அதனை சரியான முறையில் தம்பி லக்ஷன் குறிப்பிட்டதை போல சரியான நகர்வுகளை, சிந்தனைகளை நீங்களும் அதை சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். இன்றைய இளைஞர்களுடைய அல்லது இந்த எதிர்கால சந்ததியினுடைய சிந்தனை முற்றிலும் மாறுபட்டது. நானும் ஊடக பரப்பில் கடந்த ஒரு மாத காலமாக இந்த மாற்றத்தை அவதானித்துக் கொண்டு இந்த மாற்றத்தை எங்களுடைய என்னுடைய சந்ததியிடம் பேசுகிற பொழுது அவர்களில் 90% மாணவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இது நடக்காது, சிங்களவர்கள் எத்தனையோ முறை எங்களை இப்படி ஏமாற்றி விட்டார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிற பொழுது இருந்த களம் என்பது மக்கள், சிங்கள மக்கள் குறிப்பாக இதில் கரிசனை செலுத்தாமை, அரசியல் தலைவர்களுடைய தீர்மானங்களோடு மாற்றங்கள் நடந்தது. ஆனால் இன்று அந்த நிலை முற்றும் முழுதாக மாறியிருக்கிறது. அந்த மாற்றத்தில் எங்களுடைய இளைஞர்களும் தமிழ் இளைஞர்களும் கடந்த காலங்களை மறந்து பயணிக்க வேண்டும் என்றோ அல்லது கடந்த காலத்தில் எங்களுக்கான வழிகளுக்கான வழியை தேடுவது என்பதை புதிய அணுகுமுறையில் நம்முடைய இலக்கை, எங்களுக்கான வாழ்க்கையை சுய நிர்ணய உரிமையோடு தமிழர்கள் அந்த மண்ணிலே வாழ்ந்து இலங்கை நாடு என்பது செழிப்புமிக்க நாடாக ஆக்குவதில் எங்களுடைய பங்களிப்பு வேண்டும். அதற்காக இப்பொழுது ஏற்கனவே தமிழ் டயஸ்பரா அலையன்ஸ் என்று இந்த இளைஞர்கள் முன்மொழிந்து நடாத்துகிற விடயத்தில் எம் சந்ததியும் என்னுடைய சந்ததியும் அதிலே யுனைடடாக ஒரு அலையன்ஸை உருவாக்க வேண்டும். அந்த அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய கூட்டமைப்பு என்பது கூட, அந்த சிந்தனை கூட எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர்களுடைய சிந்தனையில் மிளிர்ந்த ஒரு விடயம். கூட்டணி அமைப்பார்கள். அரசியலில் கூட்டணி அமைப்பது என்பது சேர்ந்து வாக்கு பெறுவதற்கான செயல்பாடாக இருக்கும். ஆனால் கூட்டமைப்பு என்று சொல்வது அவரவர் ஒரே இலக்கை நோக்கி அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுகிற செயல்பாடு. அதைத்தான் இந்த அலையன்ஸ் மூலமாக இந்த இளம் பிள்ளைகள் இதை செய்வது மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. புலம்பெயர்ந்த சமூகம் இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் ஒரு அங்கமாக வர வேண்டும் என்ற முயற்சியிலேதான் நாம் ஈடுபடுகிறோம். அதிலே தமிழ் டயஸ்பரா அலையன்ஸ் என்கின்ற இந்த கட்டமைப்பு எம்மையும் எமது சந்ததியிலே இருக்கக்கூடியவர்கள் 2009க்கு முன்னர் நீண்ட காலமாக கட்டமைப்புகள் வைத்திருந்தவர்கள், 2009க்கு பின்னர் இந்த ஈழ மக்களினுடைய நலனுக்காக கட்டமைப்புகளை உருவாக்கியவர்கள், உலகளாவிய ரீதியில் பல நூற்றுக்கணக்கான கட்டமைப்புகள் இருக்கிறது. அவை அத்தனை பேரும் யுனைடெட் என்று சொல்கிற பொழுது ஒற்றுமை என்று சொல்லவில்லை, அலையன்ஸாக, கூட்டமைப்பாக நீங்கள் உங்கள் செயல்பாடுகளை தொடர்ந்து செய்யுங்கள். ஆனால் இந்த இளைஞர்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு பின்னால் நாங்கள் போபவர்களாக, அவர்களுக்கு அவர்களுடைய முன்னெடுப்புகளுக்கு இடையூறு அல்லது அவர்களை பின்தள்ளுகிற சிந்தனையில் எங்கள் அனுபவத்தை பகிர்ந்து அவர்களுடைய சிந்தனைகளை முடக்கி விடாமல் பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அருமையான முயற்சி ரூபன், இது தொடர வேண்டும். இந்த சந்ததியின் மூலமாக நாங்கள் சாதிக்கக்கூடிய சாதனை, ஏனென்றால் இப்ப டயலாக் பேசக்கூடியது, கோல்ஃபேஸ்க்கு போகக்கூடியவர்கள் இவர்கள் தான். நாங்கள் போனால் எங்களை அங்கே அரவணைப்பதற்கு பலர் இருக்க மாட்டார்கள். அல்லது எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பழமையான அனுபவ சிந்தனை என்பது நமக்கு சந்தேகத்தோடு தான் நாங்கள் அங்கே போவோம். உங்கள் தரமாட்டாங்கள், ஏமாத்துறாங்க, இது பொய் சொல்றாங்க, பொய் இது நடக்காது. அந்த சிந்தனையை விட்டு நாங்கள் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. இந்த சந்ததியினர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதிலே ரபீனா தங்கச்சி, நீங்க அங்கதான் பிறந்தீங்க, ஆனா அபிராமி தமிழ் கொஞ்சம் கதைச்சா. So I really would like you also to mix Tamil as well, our identity என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி ரூபன். வேறு ஏதாவது நீங்கள் கேட்க விரும்பினால் சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் ஏன் ஒரு எங்கள் எல்லாருக்கும் மூத்தவர் ஊடக பரப்பில் என்பதை காட்டிட்டீங்கள். தொட வேண்டிய எல்லா பாயிண்ட்ஸையும் தொட்டுட்டீங்க. கேட்கறதுக்கு எனக்கு ஒரு கேள்வியும் இல்லை. நாங்கள் அடுத்த லைனுக்கு போயிடுவோம்.
நன்றி அண்ணன், உங்களோட நேரத்துக்கு நன்றி. நேற்றைய இரவு நிகழ்ச்சி முடிச்சு மிகவும் தாமதமாக தான் படுக்க போனீங்கள். நேரடியாக தொடர்புல இருந்தபடி எனக்கு தெரியும். இன்றைய காலையில இதுக்காண்டி எழும்பி வந்ததுக்கு நன்றிகள். அண்ணா உங்களை பேக் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு நான் திருப்பி கூட்டிட்டு வரேன். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் விடுகதை விடை தேடும் பயணம். இன்றைய இந்த நிகழ்ச்சியானது எங்கள் வானொலி யூடியூப் முகநூலை தவிர்த்து ஆஸ்திரேலியாவில் நீங்கள் இருப்பீர்களாயின் ஆஸ்திரேலியா இன்ப தமிழ் ஒலிபரப்பு நிலையத்தின் வானொலியினூடாகவும் அதன் முகநூல் மற்றும் யூடியூப் தளங்களினூடாகவும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது என்பதையும் இதில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது கூட ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். ஏனென்றால் நாங்கள் ஒரு பயணத்தில் செல்லாமல் எல்லோரும் ஒன்றிணைந்து செல்லும் இடத்தில் எங்கள் வெற்றி என்பது மிகவும் இலகுவாக அடையக்கூடியது. கூறிக்கொண்டு நான் லக்ஷன் கூறின ஒரு கருத்துக்கு போவோம். எங்களது போராட்டம் எப்படி இருந்தது, நாங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் இப்பொழுது இந்த புலம்பெயர் தேசத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ரவீனா கூறினது போல் I would not imagine that the change would happen in my lifetime. அவங்க கூறின அந்த வார்த்தைகள் ஆங்கிலத்தில் நான் இங்கே மாறிக்கிறி சொன்னாலும் அதுதான் அவங்க சொன்ன அந்த வார்த்தை. அவற்றை எல்லாத்தையும் ஒருவர் தன் முயற்சியினூடாக படமாகி இருக்கிறார், திரைப்படமாக்கி இருக்கிறார். ஏண்டா மக்களுக்கு ஊடக பரப்பில் அதை மக்களுடன் மக்களாக பகிர்ந்து கொண்டு அதை ஒரு கதை சொல்லியால் தான் கொண்டு செல்ல முடியும். முள்ளிவாய்க்கால் ஈழப்போர் நடந்த இடத்தில் தன் குடும்பத்தை பற்றியோ தனது உயிரை பற்றியோ யோசிக்காமல் மருத்துவமானது ஒரு புனிதமான செயல், புனிதமான தொழில், மக்களுக்கு தொண்டாற்றுவதே தனது கடமை, தன் குடும்பத்தையோ தன் உயிரையோ மிகைப்படுத்தாமல் என்ற அந்த குறிக்கோளை வைத்து ஈழப்போரில் தென்னாலான மருத்துவ உதவியை கடைசி வரை வன்னி மண்ணில் நாட்டி பிற்பாடு பல பெயர்கள் அவருக்கு வைக்கப்பட்டு சிறை கம்பிகளுக்கு பின்னால் சிறை வைக்கப்பட்டு தற்பொழுது அமெரிக்க மண்ணில் நம்மில் ஒருவராயிருக்கும் மன்னன் அவரை அழைத்து வர முன் அவரது அந்த வாழ்க்கை வட்டம், அன்றைய அந்த சம்பவங்கள் எங்கள் போராட்ட வடிவங்களை பொய்யா விளக்கு என்ற திரைப்படத்தின் மூலமாக உருவகித்திருக்கின்றார். இதை நீங்கள் அமேசான் தளத்தினூடாகவும் பார்த்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் ஒரு தமிழராய் உங்கள் உறவுகளுடனோ அல்லது உங்கள் சமூகத்திலோ இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பின் நம்முடன் தொடர்பினை ஏற்படுத்துங்கள். அதற்குரிய முயற்சிகளை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றோம். கூறிக்கொண்டு இது அந்த திரைப்படம் பற்றிய ஒரு சின்ன காணொளி அல்லது உங்களுக்காக ஒரு அதன் ட்ரெய்லர் என்று கூறுவோம். பார்த்துவிட்டு நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். நேர்களே, அது பொய்யா விளக்கு என்ற திரைப்படத்தின் முன்னோட்டம். நீங்கள் பார்க்க தவறு இருப்பின் அமேசான் பிரைமில் ஹை டெஃபினிஷன் இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில பார்க்கலாம். அமெரிக்கால $3.99 ஒரு சப்வே சாண்ட்விச்சோ அல்லது ஒரு ஸ்டார்பக்ஸ் காஃபியோ குடிக்கிற அளவு படம் தான். ஒரு வரலாற்றை ஆவணப்படுத்திய படத்தை நீங்கள் பார்ப்பதற்குரிய வாய்ப்புகள் உங்கள் மத்தியில் விதைத்துவிட்டு அழைத்து வருகின்றோம் மருத்துவர் அண்ணன் தி வரதராஜன் அவர்களை. வணக்கம் அண்ணன். வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? அண்ணா, அபிராமியை கேட்டிருப்பீங்க, லக்ஷனை கேட்டிருப்பீங்க, ரவீனாவை கேட்டிருப்பீங்க, எங்க அண்ணன் பாலசிங்கம் பிரபாகர் அவர்களை கேட்டிருப்பீங்க. இதை கேட்டதுல முள்ளிவாய்க்கால் மத்தியில விதைச்சு அங்கேயே வாழ்ந்து உங்களோட
துறை சார்ந்த தொழில் சார்ந்த அங்கு சேவை செய்துவிட்டு இங்க வந்து இன்னமும் சிக்கல்களுடன் போராடி கொண்டிருக்கும் உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? உண்மையில 2009ஆம் ஆண்டு இந்த நாள் இதே நாள்ல நான் சிறை கம்பிக்குள்ள இருக்கிறேன். நீங்க சொன்னது போல சிறையில இருக்கிறேன். ஒரு மேல எல்லா பக்கத்துலயும் கம்பிகள். அந்த அந்த நினைவோட தான் ஒவ்வொரு நாள் வரும்போது ஒரு சம்பவம் நினைவுக்கு வரும். நீங்க கூறியது போல அங்கு நடந்த முக்கிய சம்பவங்களையும் எங்களுடைய வரலாறுகளையும் அடுத்த சந்ததிக்கு பயன்படுத்தும் விதத்துக்கு அதை கொண்டு செல்வது எங்களுடைய ஒரு கடமையாக இருக்கும். இந்த பொய்யா விளக்கு படத்துல நீங்கள் இப்ப பார்த்த ட்ரெய்லர்ல கூட தெரியும், ஒரு விளையாட்டு பதிவாயிருக்கும். அது நாங்கள் சிறு வயதில் விளையாடுற ஒரு விளையாட்டு. அதே நேரம் ஒரு கிறிஸ்தவ கன்னியாஸ்திரி ஒரு இந்து பிள்ளைக்கு திருநீறு அணிவிப்பார். அப்ப எங்களுடைய இருந்த ஒற்றுமை, மதம் சார்ந்த புரிதல் உட்பட பல பாரம்பரியங்களை இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கும். இந்த போராட்டம் என்பது நீங்கள் இவர்கள் கதைச்சது போல பல படிமுறைகளை தாண்டி பல நூற்றாண்டுகள் சொல்றது பல தசாப்தங்களுக்காக அதை கடந்து வந்து கொண்டிருக்கும். ஒரு 10 வருடம் 15 வருடங்களை பார்த்தால் ஆரம்பத்துல எங்களுடைய அப்பாக்கள் தாத்தாக்கள் என்று சொல்றவர்கள் அந்த போராட்டத்தில் ஏதோ ஒரு வகையில பங்கு பெற்றிருப்பார்கள். அஹிம்சை வழியில உங்களுக்கு தெரியும் தந்தை செல்வா போராட்டங்கள். அந்த கட்டம் தாண்டி அடுத்த கட்டம் வரைக்கும் அது அஹிம்சை போராட்டம் ஆயுத போராட்டத்துக்கு தள்ளப்பட்டு அது ஒரு ஆயுத போராட்டமாக இருந்து அந்த ஆயுத போராட்டமும் முள்ளிவாய்க்கால் 2009க்கு பின்பு இன்னொரு பரிணாமத்துல வளர்ந்து கொண்டு போகுது. நாங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் அல்ல எதிர்பார்க்காத விடயங்கள் நடந்தேறி கொண்டிருக்குது. நீங்கள் இவர்கள் சொன்னது போல சிலது எதிர்பார்க்க இல்லை, ஆனால் சிலது எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது இந்த இன அழிப்பு உலகம் ஏற்றுக்கொள்ளும். எல்லா நாட்டிலையும் எங்கள் மீது நடந்த இனப்படுகொலை உலகம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு கட்டத்திலேயாவதுன்றது நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மட்டும் இல்லாமல் அதை நோக்கிய நகர்வில் தான் இந்த தமிழ் அமைப்புகளும் தமிழ் மக்களும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு அல்லது போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெற்றி தான் கனடாவில் எங்களுக்கு கிடைத்த ஒரு இன அழிப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்ட விடயம். ஆனால் இலங்கையில நடக்கிறது நாங்கள் இப்படி ஒரு மாற்றம் நடக்கும் என்று நாங்கள் ஒரு தருமே எதிர்பார்க்க இல்லை. எதிர்பார்த்த மாற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் எங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்குது. தொடர்ந்தும் நாங்கள் ஏதோ ஒரு வகையில அடுத்தடுத்த சந்ததி எங்களுக்கான விடுதலையை நோக்கி அல்லது நியாயப்பாட்டை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்பார்கள். அதுக்கு முக்கிய ஆவணங்களை நாங்கள் வழங்கி விடுவோம் என்ற அடிப்படையில தான் இந்த பொய்யா விளக்கு படம் ஒரு ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது. அது அங்கு நடந்த இன அழிப்பை இனப்படுகொலையை எவ்வாறு நாங்கள் ஒரு செய்தி ஊடகங்கள்ல பார்த்துதான் கனவேற அதை கேள்விப்பட்டிருப்பாங்க. உரிய முறையில நடந்தது என்னன்றதை பார்த்த உடனே அந்த 90 நிமிடங்கள் அந்த படம் அதை பார்த்த உடனே எல்லாருமே புரிஞ்சு கொள்ளலாம். அது அமேசான் பிரைம்ல அமெரிக்காவிலையும் லண்டன்லையும் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் இ பிலிம் பிரைம்ல இருந்து உலக நாட்டில் இருக்கிற எல்லா நாடுகளையும் பார்க்கலாம். தற்பொழுது இந்த மே மாதம், அதாவது முள்ளிவாய்க்கால் தினத்தை நினைவு கொண்டிருக்கிற இந்த மே மாதத்துல எல்லா நாடுகளிலும் இந்த பொய்யா விளக்கு படத்தை திரையிடும் முயற்சி இ பிலிம் அப்ப எல்லா நாடுகள்லையும் இந்த திரைப்படம் காண்பிப்பதற்கான முயற்சிகள் நடந்து பல நாடுகள்ல ஏற்கனவே காண்பிக்கப்பட்டிருக்குது. நோர்வே, பிரான்ஸ், டென்மார்க், சுவிஸ், ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற எல்லா நாடுகள்லையும் இந்த திரைப்படம் காண்பிக்கப்பட்டு தொடர்ந்தும் அந்தந்த நாடுகளில் வேற மாநிலங்கள் அதாவது சிட்டிகளில் காண்பிக்கும் படம் முயற்சியை தமிழ் அமைப்புகளும் கூடுதலாக அந்த ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்குது. இந்த பொய்யா விளக்கு படத்தை மே மாதத்துல எல்லா நாடுகளிலும் போடுவதற்கான முயற்சியில ஊடகங்கள் பெருமங்கு இருக்குது. அதுல இன்பத்தமிழ் வானொலி பிரவானேன் அவருடைய அனுசரணையோட நேற்றைக்கு முன்தினம் ஆஸ்திரேலியாவில் காண்பிக்கப்பட்டது. அதே நேரம் தமிழ் முரசம் வானொலி, இதழ் TNTR, கனடாவில் இருந்து இயங்குகின்ற பல வானொலி, பறை ஊடகம், தலைர் ஊடகம், CMR, அது உட்பட பல ஊடகங்கள் இந்த திரைப்படத்தினை மக்கள் பார்ப்பது ஏன் பார்க்க வேண்டும், என்னத்துக்காக பார்க்க வேண்டும் என்ற
விடயங்களை மிக தெளிவாக கூறி அந்த முன்னெடுப்புகள் அவர்களும் இருக்கிறார்கள். அதில் நீங்களும் இன்றைக்கு இந்த நிகழ்வில் கட்டாயமாக நான் இந்த படத்தை பற்றி பேச வேண்டும், இந்த ஆவணம் உலகறிய செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் இந்த படத்தை பற்றி ஏற்கனவே நினைக்க 1 தரம் 2 தரம் நாங்கள் இன்டர்வியூ எடுத்திருக்கிறோம். அதில் நீங்கள் உங்களோட பங்கும் ஏனைய ஊடகங்களோட பங்கும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வருது. ஆமாண்ணா, நன்றி. இதுல நீங்கள் பிரபாகரன் இல்லாம நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து முயற்சித்தால்தான் இந்த படிக்கலையும் அடுத்த இந்த தடைக்கல்களை படிக்கல்களாக இருக்கலாம். எனவே நாம் என்ற போர்வையில் போர்வோம். லக்ஷன்டையும் நான் சொல்லி இருக்கிறேன், நியூசிலாந்துல இதை ஏழுமண்டா அவரை எடுத்து சொல்லி முயற்சி செய்வோம். அதே நேரம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இடத்தில் அல்லது நாளைய நாள் நீங்கள் இன்றைக்கு நேரடியாக பார்க்க முடியவில்லை என்றால் நாளைய நாள் பார்க்கும் இடத்தில் அமேசான் பிரைம்ல சென்று அமெரிக்காவோ கனடாவோ இருப்பீர்களா, பிரித்தானியாவில் இருப்பீர்களா, அமேசான் பிரைம்லயோ அல்லது ஃபிலிம் பிரைம் என்ற இணையதளத்தினூடாகவோ பார்க்கும் இடத்தில் இந்த ஆவணப்படுத்தப்பட்ட சரித்திரம், இது வெறும் கதையல்ல, ஒருவரின் வாழ்க்கை வரலாறு. நான் அந்த படத்தை பார்த்தேன், அப்ப அதை சொல்லலாம். ஒருவர் நடிகர் என்ற போர்வையை தாண்டி வாழ்ந்திருக்கின்றார் என்று கூறலாம். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் படத்தை பார்த்து அறிஞ்சு கொள்ளுங்க. நான் ஏற்கனவே கூறினதுதான், ஒரு சப்வே சாண்ட்விச் அமெரிக்கால $5.99. ஒரு ஸ்டாண்டர்ட் காஃபி அமெரிக்கால அது டங்கன் டோனட்டாக இருக்கலாம், ஸ்டார்பக்ஸாக இருக்கலாம், $3 இருந்து தொடங்குது. இந்த படத்துக்குரிய கட்டணம் அதற்குட்பட்டதுதான். அது செய்யும் இடத்தில் ஒரு சரித்திரத்தை நீங்கள் உள்வாங்கிய பெருமை உங்களை சாருகின்றது. அண்ணன், நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. நன்றி. நேர்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் விடுகதை விடை தேடும் பயணம். இன்றைய நாள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் திரைப்பானது இந்த முள்ளிவாய்க்கால். என்னை பொறுத்தவரையில் முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு முடிவல்ல, அது எமது ஆரம்பம். இது இனிவரும் காலங்களில் தான் எங்கள் போராட்ட வடிவங்கள், எங்கள் பரிணாம வளர்ச்சிகள், அபிராமி, லக்ஷன் மற்றும் ரவீனா ஆகியோரின் உட்கட்டமைப்பு முயற்சிகளினூடாக, அண்ணன் பாலசிங்கம், பிரபாகரன், அண்ணன் வரதன் ஆகியோரின் முயற்சிகளினூடாக, நான் சார்ந்த சர்வதேச ஊடகங்களின் ஊடாக சர்வதேசமயப்படுத்தலின் உட்பட்டு நாங்கள் குளோபலைசேஷன் என்று பேசுவோம். அதை தவிர்த்து சர்வதேசமயப்படுத்தலின் ஊடாக எங்கள் உரிமை போராட்டம் அடுத்த தலைமுறையினரை சென்றடையும் இடத்தில் அவற்றுக்கான வெற்றி வாய்ப்புகள், எங்கள் சம உரிமை போராட்டம், எங்கள் சுய உரிமை என்பவற்றை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன கூறிக்கொண்டு அடுத்த படிக்கு போவோம். இப்பொழுது அபிராமியையும் லக்ஷனையும் இருவரையும் அழைத்து வருகின்றேன் இணைப்பில். ரவீனா நான் நினைக்கின்றேன் அவருக்கு தொடர்பில் ஏற்பட்ட சிக்கலின் காரணமாக வர முடியவில்லை. ஏற்கனவே கூறியிருந்தார், கனடாவில் அவர் சார்ந்த இடத்தில் புயல் அடித்துக் கொண்டிருக்கின்றது, காலநிலை சரியில்லாமல் இருக்கின்றது, தான் தொடர்பில் துண்டிக்கப்பட்டால் மன்னிக்க வேண்டும் என்று. நன்றி ரவீனா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்காக. அபிராமி, லக்ஷன், உங்களது பார்வையில் நாங்கள் எடுத்துச் செல்வோம். இதுல ஒரு கேள்வி வந்தது, தமிழ்நாட்டு இளைஞர்களை இந்த போராட்ட வடிவத்தில் உள்வாங்குவது என்றால் அல்லது உங்களுடன் நினைத்துக் கொள்வதென்றால் என்ன செய்யலாம் என்று. அபிராமி, உங்களிடமிருந்து ஆரம்பிப்போம். So yeah, I think it's an important question. There's large percentage of the Tamil youngsters they live in Tamil Nadu. So aveyum alienate pannama, at the end of the day Singapore Tamil irukattum, Malaysian Tamil irukattum, American Tamil, Tamil Nadu Tamil endalum adipadaiyila we're all Tamil, and we started off the show with that. With that being said, Tamil Nadu Tamil people have helped us immensely throughout the past 72 years and beyond. I mean, at the end of the day, we share the same history or civilization is running in parallel, and similar religions and culture and food and other things. And so I think important, it's what is important is to separate the people and the politics, right? So idhula dhaan eppovume or sikkal varudhu, the politics people sethu paakekla. So people, the Tamil culture oda strength maintain pannittu politically, strategically, diplomatically naanga engoda own path la travel pannalam. ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுற மாதிரி, ரைட்? ஒண்டா போயிருந்து சாப்பிடுறோம், வேற வேற விதமான உணவுகளை ஆர்டர் செய்து கொள்ளலாம், ஆனா ஒண்டா இருந்து சாப்பிடுறோம். எக்ஸாக்ட்லி. லக்ஷன், உங்களோட பார்வையில என்ன நினைக்கிறீங்க? என்னோட பார்வையில நான் எப்பயுமே பாக்குறது தமிழ்நாடு தமிழர்கள் அல்லது வேறு இடத்து தமிழர்கள் நான் பிரிச்சு எப்பயுமே பாக்குறது தமிழர்களை நான் எப்பயுமே ஒரே பார்வையில தான் பாக்குறேன். அது என் தமிழர்களின் விடுதலைக்கான அல்லது உரிமைக்கான போராட்டம் அது எந்த இடத்துல நடந்தாலும், எந்த தமிழர்களாக இருந்தாலும்
அவர்களோட பங்களிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அவர்களோடு தொடர்ந்து நாங்கள் பயணிக்கத்தான் ஆகும். அது நியூசிலாந்துலயும் சரி, தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிறைய பேர் நமக்கான போராட்டங்களை தாமாகவே முன்வந்து கலந்து நமக்கான ஆதரவுகளை தருகிறார்கள். அதே நேரம் தமிழ்நாடுகளில் அவர்களுக்கு ஏதாவது குழப்பங்களோ அல்ல பிரச்சனைகள் உருவாகும் போது நாங்களும் அவர்களுக்கான எமது உதவிகளையோ அல்லது முடிந்த அவர்கள் உதவிகளை நாங்கள் செய்து கொண்டு வரோம். இது அதுக்கான காரணம் எங்களோட மொழியால நாங்கள் இணைந்திருக்கிற மக்கள் தான். இந்த தமிழ் என்ற அந்த மொழியால நாங்கள் இணைந்து செயற்படும் போதுதான் எங்களுக்கான உரிமையை நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் பிரதேசவாதியாகவோ அல்லது நாடுவாதியாகவோ பிரிந்திருக்கும் போது எமக்கான அந்த விடுதலையை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் என்ற ஒரு அடையாளத்துக்குள்ள நாங்கள் எல்லாரும் ஒன்றை இணைந்து எங்கள் போராட்டத்தை நாங்கள் கொண்டு போகும்போது எமக்கான இலக்கை நாங்கள் இலகுவாக பெற முடியும். நிச்சயமாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் நாங்கள் எப்போதும் இணைத்து அந்த போராட்டத்தை கொண்டு போவதற்கு நாங்கள் ஆர்வத்தோடு இருக்கோம். நன்றி நன்றி லக்ஷன், அழகாக சொன்னீர்கள். எல்லாரும் ஒன்று, நாங்கள் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பட் அழகான தமிழ்ல சொன்னீர்கள். நன்றி அபிராமி. இப்பொழுது நாங்கள் இந்த உரிமை போராட்டம் என்றே கொண்டு போகின்றோம். ஆனால் அந்த போராட்டத்தில் நாங்கள் வெற்றியடையும் இடத்தில் எங்கள் மக்கள் இருப்பார்களா? அவர்களது அந்த 3 வேளை உணவு கிடைக்குமா? அவர்களது வாழ்வாதாரம் கட்டமைக்கப்படுமா அல்லது பொருளாதாரம் சீர் செய்யப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. அப்படி இருக்கிறது தான் உங்களோட தமிழ் டயஸ்போரா அலையன்ஸ் உங்களாலான பொருளாதார மீள்கட்டமைப்பு முயற்சிகளை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றனர். அது பற்றி சுருக்கமாக. அடிப்படையில நாட்டுக்காக போராடுறோம், நேஷன், தமிழ் நேஷன் அண்ட் அதர் திங்ஸ். பட் எண்ட் ஆஃப் த டேல தமிழ் நேஷன்ல, அதாவது எங்களோட தாயகத்துல பீப்புள் இல்லாட்டி வாட் இஸ் த பாயிண்ட்? அண்ட் ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ், நான் இதை ஸ்டார்ட் பண்ண முதல் பாப்புலேஷனை எப்படி ப்ரமோட் பண்ணி இன்க்ரீஸ் பண்றதும் வெரி இம்பார்ட்டன்டா இருக்கும். எங்களுக்கு லேண்ட்ல பாப்புலேஷன் இல்லாட்டி தேர் இஸ் நோ பாயிண்ட். ஸோ இந்த இதுல தமிழ் டயஸ்போரா அலையன்ஸ் அதாவது 11 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிற அடுத்த தலைமுறை ஜாயின் பண்ணி ஒரு இன்டர்நேஷனல் ஒரு நெட்வொர்க்கா இப்போ 1 இயர் ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ இதுல நாங்க மெயினா இந்த பாஸ்ட் இயர் ஃபோக்கஸ் பண்ணினது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல. ஸோ அவர் மெயின் திங் மைக்ரோ கம்யூனிட்டி collective funds கிரியேட் பண்றதுல. ஸோ அதாவது 20 to 30 ஃபேமிலிஸ் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி ஃபண்டை கிரியேட் பண்ணி they have to அவன் ஓன் விருப்பத்துல 20 to 30 ஃபேமிலிஸ் ஜாயின் பண்ணி ஒரு கிராமத்திலேயோ ஒரு பிளேஸ்ல they have to form an administrative board. அந்த administrative boardல there has to be transparency, accountability and all these other things that we create. and அதுக்கு நாங்க கேபிட்டல் இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நாங்க எல்லா 20 to 30 ஏன் சூஸ் பண்ணிருக்கிறோம்டா சின்னனாக செய்தாதான் அதுக்கு ப்ரொடக்டிவிட்டி கூட உண்டு. அதுக்கப்புறம் நாங்க ஓவராலா எல்லா கிராமத்திலயும் இந்த மாதிரி கம்யூனிட்டி ஃபண்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டு தென் நாங்க பேர்ட்ஸ் ஐ வியூல பார்க்கல we'll start to organize them into a more of a larger systemic structure. So far in the past 6 weeksல நாங்க 12 different cooperative micro community collective funds கிரியேட் பண்ணிட்டோம். thousands and thousands of American dollars போயிருக்கு in the past 6 weeksல. இது எல்லாமே அடுத்த தலைமுறையான ஃபண்ட் ரேசிங் ஆலயம் எங்களோட ஓன் பட்ஜெட் அண்ட் அவர் ஓன் டொனேஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. எங்களோட கோல் என்னன்னா தாயகத்துல ஃபுல்லா நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபுல்லாவே இந்த மைக்ரோ கம்யூனிட்டி கிரெடிட் ஃபண்ட்ஸை கிரியேட் பண்ணி இது பேசிக்கா ஒரு பேங்க் பிரான்ச் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும். அதாவது வட்டி இல்லாத கடனை இஷ்யூ பண்ணி அந்த கிராமத்தில் இருக்கிற ஆக்களே முடிவு பண்றதை யாருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஃபண்ட்ஸ் போகணும் and they will pay it back based on their own understanding. So maybe farmersக்கு 3 months பிறகு கிரேஸ் பீரியட் கிடைக்கும், ஃபிஷர்மேனுக்கு டிஃப்ரெண்ட் கிரேஸ் பீரியட் based on the தொழில். And so they get to decide who gets what kind of money. They have to hold themselves accountable. அதுக்கு ஒரு monitoring fund monitoring crew இருக்கு. and so highly successful நடந்து கொண்டு வருது. So in the past 10 weeks lot of return on the investment and அந்த மணி எடுத்து நாங்க என்ன செய்வோம்னா சில rules and regulations இருக்கு. So ஒரு percentage சேவிங்ஸ்க்காக போடணும், ஒரு percentage they have to put it back into the system. அப்படியே மணி இப்ப ரோல் பண்ண தொடங்குது. இப்ப 3வது சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களோட கோல் என்னென்றால் ஜூலைக்குள்ள நாங்க 100 பேங்க் பிரான்ச்சஸ் ஓபன் பண்ண போறோம். and it's highly successful and north and east fullaவே we're going to be doing this and எங்கட மக்களை we will take care of. அடிப்படையில that there's no மாற்று கருத்து அதுல. So இது நாங்க we want to spread it as quickly as possible. எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாருக்குமே we want to tell them and the results will show for themselves. நாங்க ப்ரோமோட் பண்றதுக்கு தேவையில்லை because the results அதை காட்டும். So that's what it is.
நன்றி நன்றி அபிராமி. இப்ப சர்வதேச நான் ப்ராஃபிட் அல்லது இன்டர்நேஷனல் என்ஜிஓஸ் எடுத்த மைக்ரோ ஃபைனான்ஸ், அதுதான் நீங்க சொல்ற அந்த கருத்து. மைக்ரோ ஃபைனான்ஸ்ன்றது ஒரு உட்கட்டமைப்பாக அவங்க உள்வாங்கி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. அப்படி இருக்கிற இடத்துல இப்படியான முயற்சிகள் வரவேற்கத்தக்கதுதான். நன்றி. ரவீனா, காலநிலை சரியில்லை, அப்படி இருந்தும் நீங்கள் இதுல இணைஞ்சு கொண்டதுக்கு நன்றி. நான் கேட்ட கேள்வி இதுல என்னவென்றால் அபிராமிக்கும் லட்சுமிக்கும், economically, if you want to make an impact towards our community's freedom struggle, how we can collectively work as one organization, one community, to rebuild and reconstruct our economical paradigm in terms of the foundation, because without the economy, there is no tomorrow for the people back home in northeast or the central province. Your thoughts on that? You're on mute. You're still on mute. You're on mute, Ravina. So until we, you need to push that unmute button on your end. So while you work on that, let me ask Lakshan. Lakshan, உங்கண்ட அமைப்பின் பிரகாரம் பொருளாதார ரீதியில், சமூக கட்டுமான ரீதியில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எங்கண்ட சமூகம் உங்களுக்கு உதவி செய்யலாம்? தமிழ் இளையோர் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நாங்கள் உதவிகளை செய்யறதில்லை. எங்களோட நோக்கம் வேற ஆனது. ஆனால் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் வேற வேற அமைப்புகள் நிறைய அந்த மாதிரியான விடயங்கள்ல தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாலான முழு ஆதரவை நாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் காந்தி இல்லம், தண்ணி நிலையம் போன்ற அமைப்புகள் இவ்வாறான பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வர்றாங்க. ஒரு முக்கியமான பணிகள் பாத்தீங்கன்னா அங்கத்திய கல்வி மேம்பாடுகள் தான் அவர்கள் முக்கியமான பணியாக இருக்கிறது. ஈழத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இளைஞர்கள் அடுத்த முறை கல்வியை கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு வறுமை நிலையில் இருக்கிறார்கள். அவ்வாறு அல்லது பாடசாலைகள் வறுமை நிலையில் உள்ளது. அவர்களுக்கான ஒரு வசதி வாய்ப்புகள் அந்த பாடசாலையில் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அதனை மேம்படுத்துகிற ஒரு பணிகளை இங்கே அமைப்புகள் செய்து வருகின்றது. அங்கத்திய மண்ணிகளில் உள்ள அல்லது நமது இல்லத்தில் உள்ள பாடசாலைகளை தேர்ந்தெடுத்து அந்த பாடசாலைகளுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை அல்லது அந்த பாடசாலையை அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு கொண்டு செல்ல முடியும் என்பதற்கான தேவைகளை அறிந்து அவர்கள் அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலான உதவிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். Abhirami, you have a partner right there from New Zealand. I'll leave it up to you guys to work it out. I think it could be a collective partnership moving forward. They may not be doing projects, but you might be able to work collectively to establish the same principles and goals that you are taking forward in New Zealand as well. So Lakshan, இணைஞ்சு பயணிப்பமண்டா, அபிராமி சார்ந்த உணர்வாளர்கள் உடன் சேர்ந்து பயணிப்பமண்டா, அந்த ஹேண்ட்ஷேக் 2 கையும் குலுக்கினா தான் வெற்றி பாதைக்கு போகலாம். இதோ ஒரு இணைஞ்சு கொண்டு பயணிப்போம். நிச்சயமான அபிராமின் கேட்டுக்கொண்டிருந்தால் மிகவும் ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த முயற்சி பெரிய அளவுல வர்றதுக்கு வாழ்த்துக்கள். அதோட நிச்சயமாக எங்களோட ஆதரவு முடிஞ்ச அளவு நான் எங்களோட பக்கத்துல இருந்து உங்களுக்கு செய்ய பார்க்கிறேன். நன்றி லக்ஷன். ரவீனா, நன்றி. இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியிலும் I know you are struggling out there with the weather, but thank you so much for taking time. Go ahead. In terms of economic reforms, economic stability, in terms of building our foundation for a better tomorrow, what are your thoughts on that topic? And is this, sorry, just so I have a better understanding of the question, is this in Sri Lanka? Correct. Okay, I think I have personal mixed opinions about trying to support Sri Lanka on an economical level. Let me reword that question towards the north and east and central provinces development. Okay, so I think as much as we want to help, I think there's a lot of backlash. I think that sometimes it's not feasible because when we're talking about development in the north and east, I think that there's a lot of power given to, people on a judicial level. But I think what we can do as a community, I think there's more money going into Sri Lanka than coming out, especially because I think a lot of people back
have families there, and a lot of people are sending money back home. I know personally from home, a lot of we do spend a lot of money giving it back home, and I think it comes to creating businesses or going back home and giving a lot of resources to the youth there and education in trying to build them, and a lot of people to get the experience or education. I think there also needs to be a level of development. I know that there's an organization, I think America is probably familiar, Pearl Action. It's an organization that is doing a lot of work, and also Arialam doing a lot of work. Comduit is doing a lot of work with the development and infrastructure for Tamil people back home. So I think it's also, I know there's like this one person who recently got an award, the Woman of Substance Award, because she went back home using bridal skills. And now there's women who are, learning bridal skills and going into Tamil beauty parlors and, creating money there. So I think when it comes to leadership, people here are growing, and I think it's time to take it back there to create education and holding people accountable to create space in the North and Eastern province. So amidst my political opinions, I think these are things that we can do for the North and East. Absolutely. I mean, that's the basic concept of this. I told you at the beginning itself. Think of it like, we are sitting at a coffee table, having a sip of coffee, and bringing our thoughts together as one community. Have collectively we can work. So thank you for that candid input. That's what it is. So thank you so much for that. Yeah. Before I switch gears to Prabha, any final thoughts from Abhirami, Lakshan, or Ravina? We'll start with Ravina. Any final thoughts what you would like to convey to the people who are watching? Maybe it could be my generation, my dad's generation, my grandpa's generation, or my kids' generation. So, what would you like to say? Yeah, no, I think, when I got into the space within trying to get accountability, and within that space, what I found out is that a lot of Tamil people are saying their stories, but it's not being documented. And I think when we go and try to ask for accountability and stuff like that, it's like, what evidence? Where is the evidence? Who's being impacted? Like, we lost you again, Ravina. So we lost you, Ravina. I apologize. The weather is horrible in Canada right now, so I apologize. Right. But I think when we need to take these stories and translate it into documentation, because you always need evidence. We're saying 40,000 people that are getting impacted by Mulivaikal, or there's millions of us, but where is the documentation? Where are our stories being translated? Because at the end of the day, it's what is on paper, what's on history books. So I encourage our amamas, our PDMas, our everybody to really start verbalizing it, maybe creating a website in the near future where we come, creating like a Tamil stories, when we look at. And also, I think when we do that, I think it creates an accountability. When you think about the Holocaust, right? Even if someone says an ill thing about the Holocaust, it's a hate speech. So if someone's talking about the Tamil genocide, that needs to be a hate speech, because it's affecting so many people. It's the truth. And I think that's what we need to do, is need to correlate our experiences onto paper. So yeah, that's what I would have to say. Great points, Abhirami. So great points, Ravina. Thank you so much. I think if you three can come together and work as a starting point, again, it's just a humble request and an opinion on my end. Abhirami being from a medical background, you being from a legal background, and from Lakshan being an engineering background. Let's leave out all those. Focus on one thing in terms of self-improvement, dedication, determination. I think that will take us through the next steps. So just a humble opinion, let's work together in identifying next steps, and rebuilding our community and their space back again, with a buyback, because that's the other part. We can build whatever it is. We can build the sophisticated castle in the world, but if there is no buyback
from our own communities back home, if we are still on difference of opinion within our sociology platforms, then that's a problem. So that's where communication comes in handy. So I hope we can work together and move this mountain towards the next step. Thank you, Ravina. Appreciate it very much. Lakshan, உங்களோட பார்வையில. என்னோட பார்வையில இப்போதைய இளைஞர்கள்ட்ட இருக்கிற நான் மிகப்பெரிய விஷயம் என்று பார்த்தா ஒற்றுமை தான். எங்களோட முந்தைய சந்தையிட்ட அந்த ஒற்றுமை இருந்தாலும் இடக்கிட அந்த ஒரு பிளவுகள் அல்லது அவர்களுக்குள்ளான ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை இருந்தது. அந்த அந்த ஒரு விஷயம் நான் இந்த முறை இளைஞர்கள் இருக்கிறதோ அல்லது நமக்கு அடுத்த வார அந்த இளைஞர்கள் இல்லை. அவர்களோட நோக்கம் ஒன்றுதான் இருக்குது. அது யார் கொண்டு வந்தாலும் அவர்களுக்காக அந்த தொடர்ந்து அவர்களோடு இணைந்து பயணிக்க ஒரு நோக்கம் இருக்க வழியா அவர்களுக்கு வேற எந்த வித நோக்கம் இல்லை. அந்த அந்த ஒரு ஒற்றுமை இந்த இளைஞர்கள்ட்ட இருக்கு. அந்த ஒற்றுமையை தொடர்ந்து நாங்கள் வச்சிருந்து எங்களோட இலக்கை நோக்கி பயணித்தா நிச்சயமாக எங்களோட இலக்கை நாங்கள் மிக விரைவில் அடைய முடியும். அந்த ஒற்றுமையோட நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்றுதான் என்னோட கோரிக்கை. நன்றி நன்றி லக்ஷன். நீங்க அவினா சொன்னதான் நீங்க தமிழாக்கத்துல சொல்லியிருந்தீங்க. நன்றி, நீங்கள் தமிழ்ல அப்படி வடிவா சொல்லி தந்தீர்கள். நன்றி. அபிராமி சொல்லுங்க. Yeah, I think அவர் ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி, பட் ஜஸ்ட் ஒரு லேயர் ஆட் பண்றதுண்டா, இதுதான் எங்களுடைய நேரம். I mean 13 years has passed. எங்களுக்கு so many different strengths வந்திருக்கு, with tapping in our own networks and things. கனடால ஒரு விக்டரி, அமெரிக்கன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல முதல் தரமா எங்களை தமிழ் பீப்புள் அண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கணும், மைனாரிட்டி இல்லாம. ஸோ அது ஒரு பெரிய சேஞ்ச் டிசம்பர் லாஸ்ட் இயர் நடந்தது. ஸோ இது எல்லாமே சிம்டம்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் சேஞ்ச் டு கம் ஜியோ பொலிட்டிக்கலி ஃபியூச்சர்ல. நாங்கள் ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ல இருக்கிறோம், இந்தியன் ஓஷன்ல. நாங்கள் ரவீனா சொன்ன மாதிரி diaspora, we have spread so far so quickly, and not just spread, but we are thriving. And really, we are very successful academically, financially. And so this is amazing, right? Our lobby is going to get strong. And when we tap into all that coming together and geopolitically stronger, I think the next maximum 2 to 3 years we'll see a lot of great change for our people. And so north and east ஒரு கையேந்தும் சொசைட்டியா நாங்க மெயின்டைன் பண்ணாம அவையும் எம்பவர் பண்ணி அவர் ரவீனா கரெக்டாவே சொல்லியிருக்கிறா, நாங்க ஒருத்தருக்கும் டைரக்டா காசு கொடுக்காம they have to have a return on the investment, right? So we want to stimulate small business growth, we want to stimulate intellectual property growth in the homeland. எங்களை நிறைய ஆக்கள் சொல்லினோம், தாயகத்துல இருந்து நிறைய ஆக்கள் புலம்பெயர்ந்து intellectual property has come out. And so how do we stimulate new ideas, entrepreneurs அப்படி கிரியேட் பண்றது? நேஷன் த்ரைவ் பண்ணணும்டா டயஸ்பரா மாத்திரம் த்ரைவ் பண்ணினா மாத்திரம் போதாது, தாயகமும் நல்லா த்ரைவ் பண்ணணும். ஸோ ஐ திங்க் நாங்கள் கலெக்டிவா அமெரிக்கன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்ஸ், ரிப்பப்ளிகன்ஸ், லெஃப்டிஸ்ட், ரைட்டிஸ்ட், தேர் சோ மெனி டிஃபரெண்ட் பீப்புள், பட் எண்ட் ஆஃப் த டே we're all Americans. அது மாதிரி தமிழ் நேஷன் பார்க்கல so many differences of opinion இருக்கும், but அது healthy, that's part of the democracy. So let's look past our differences, let's come together, this is the time. அடுத்த தலைமுறையும் step forward பண்ணினோம். So let's use this as a great momentum. Things are blessings in disguise whenever we least expect it. So if we work together, I think in the next 2 to 3 years we'll see amazing change happening for not just the diaspora, but most importantly for the homeland. Perfect. Guys, thank you so much. It was amazing to listen to all of you. So thank you for what you're doing. Thank you for what you're planning to do, and and also recognizing who you are. I mean, that's the biggest thing. Keeping our identity, no matter where we go, even to the moon or wherever we go, keeping our identity, that's the most important thing. So you guys are continuing that. Thank you so much. உங்களோட அடையாளத்தை உங்களோட எடுத்து செல்லோக்க அதுல இருக்கிற அழகு தெரிஞ்சார். நன்றி உங்கள் அனைவருக்கும். அழைத்து வருகிறேன் அண்ணன் பிரபாண்ணாவா. பிரபாண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. பிரபாண்ணா, என்ன நினைக்கின்றீர்கள்? ஒரு ஊடகவியலாளனாக அதே நேரம் ஒரு ஆக்டிவிஸ்டாக எங்கண்ட போராட்ட வடிவங்களை எடுத்து செல்லும் ஒருவராக நீங்கள் இவர்களை பார்க்க என்ன உங்களுக்கு தோணுது? பாடல் ஒன்றுதான் வருகிறது, இளம் தமிழா உன்னை காண இன்பம் பொங்குதே என்ற பாடல் தான் எனக்கு இந்த நிகழ்ச்சி முடிய அந்த பாடலை நான் ஒளிபரப்புவேன். அந்த மகிழ்ச்சி தான் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த பிள்ளைகள் பேசிய பேச்சிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர்கள் ஆராய்ந்து அபிராமி குறிப்பிட்டதை போல 100 வங்கிகள் மைக்ரோ லோன் வழங்குறது, அந்த மாதிரியான நம்பிக்கையோடு தான் எங்களுடைய தமிழ் மக்கள் இந்த 2009 இந்த 13 வருஷமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பொருளாதார கட்டமைப்புகளையும் கவனித்துக் கொண்டு அரசியல் ரீதியாக ஒரு நிரந்தரமான தீர்வுக்கும்
இந்த இளம் சமுதாயம் முன்னிலையில் செயல்படுகிறது. நான் மீண்டும் கேட்பது, என்னுடைய சந்ததி பல கட்டமைப்புகளை வைத்துக் கொண்டு இவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறோம் என்று இவர்களுடைய முயற்சிகளுக்கு தடையாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என் சந்ததியிடம் நான் கேட்டுக்கொள்வது. பாராட்ட வேண்டும். இவர்களுக்கு அறிவுரை சொல்வது என்பதை விட சில விஷயங்களில் எங்களுடைய அனுபவத்தை உதவியாக பகிர்ந்து கொள்ளலாமே தவிர தடை போடுகிற வகையில இல்ல நீங்க அதை செய்யாதீங்கோ இவங்க விடமாட்டாங்கள். நோ, அதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஓகே அங்கிள், வி நோ வாட் வி ஆர் டூயிங் என்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இது நான் என்னுடைய சந்ததிக்கு விடுக்கிற வேண்டுகோள். இந்த இளைஞர்கள், இந்த சந்ததி இதை கையிலே அவர்களுடைய கையிலே கொடுக்க வேண்டும். எங்களுடைய தலைவர் 2009ஆம் ஆண்டு மௌனிப்பதற்கு முன்னர் 2008ஆம் ஆண்டிலேயே டயஸ்பராவிடம் கையளித்து விட்டார். அடுத்த கட்டம் உங்கள் கையிலே என்றுதான் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அந்த வகையிலே அது நடக்கிறது. அதுவும் இளைஞர்களால் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த மண்ணிலே பிறக்காமல் இந்த வெளிநாட்டிலே பிறந்தவர்களுக்கு இந்த உணர்வு இருக்கிறது என்று நினைக்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதே வேளையில் நேற்று ஆஸ்திரேலியாவின் பொது தேர்தல் நடைபெற்றது. ஆஸ்திரேலிய பொது தேர்தலில் முதன் முறையாக இலங்கை தமிழ் பெண் மிஷேல் ஆனந்தராஜா தொழிற்கட்சியின் சார்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே உலகளாவிய ரீதியில் கனடாவில் எத்தனையோ தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சியினால் அந்த செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே எதிர்காலம் ஒளிமயமானதாகத்தான் எனக்கு தெரிகிறது. நீங்கள் எல்லோரும் சொன்னதை போல the changes, goal face, go home, gota, gama, அதனுடைய உருவாக்கம், அங்கேயும் இளைஞர்களுடைய மனதிலே ஏற்படுகிற மாற்றத்தில் நீங்களும் இணைந்து அதனை சாத்தியப்படுத்துவீர்கள். அரசியல்வாதிகள் பின்னிற்கவும் உங்களுடைய நிலைப்பாடு முன்னிக்கவும் வாழ்த்துக்களை கூறுவதுதான் என்னால் முடிந்ததாக இருக்கிறது. மகிழ்ச்சி, சந்தோஷம். அண்ணன் நன்றி. உங்களோட நேரத்தை மிகவும் எங்களோட பயந்து கொண்டீர்கள். அது ஒன்று. இரண்டாவது, அந்த ஊடகவியலாளர் என்றதை விட்டு ஒரு தமிழ் உணர்வாளன் என்று எம்முடன் கரம் கோர்த்து இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்தமைக்கு அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் சார்பில் என்ன நெஞ்சார்ந்த நன்றிகள். காலை நேரத்துல எழும்பி இவ்வளவு நேரம் எங்களுடன் பொறுமையுடன் இவர்களுக்கு மேடை அமைத்து இவர்களை பேச வைத்து அழகு பார்த்ததுக்கும் நன்றி. அபிராமி, லக்ஷன், ரவீனா, வாழ்த்துறதுக்கு அனுபவமோ வயசோ எனக்கு இல்லை, ஆனா வணங்குகிறேன். நீங்கள் இந்த மண்ணுல பிறந்து எங்கண்ட மொழி, எங்கண்ட அடையாளம், எங்கண்ட உரிமை போராட்டம், எங்கண்ட சுய உரிமை மீட்டெடுப்பு, சமூக நீதி ஆகியவற்றுக்கு நீங்களாவே இருந்து போராடுறதுல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. அரசியல்வாதிகளை எடுத்துக்கொண்டா அதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், வியாபாரிகளை எடுத்துக்கொண்டா அதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி உங்கண்ட உணர்வுக்காகவும் எங்கண்ட உரிமைக்காகவும் குரல் கொடுக்கிற உங்கள் 3 பேர், நீங்கள் வெறும் 3 பேர், ஆனால் உங்கள் பின்னால் உங்கள் குடும்பங்கள் இருக்கின்றது, உங்கள் நண்பர்கள் இருக்கின்றார்கள், உங்களுடன் கூட பயணிப்பவர்கள் இருக்கிறார்கள். அனைவருக்கும் எங்கள் நன்றிகள். அண்ணன் கூறின மாதிரி தான், நான் சார்ந்த தலைமுறையோ அண்ணன் சார்ந்த தலைமுறையோ அல்லது எனது தந்தை சார்ந்த தலைமுறையோ உங்களுடன் கூட பயணிக்கத்தான் முடியுமே ஒழிய இப்படி செய்யாதே, இப்படி செய்தால் பிழைக்கும், நாங்கள் கருத்து கூறுபவர்களாக இருக்கக்கூடாது. அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் அந்த அளவுக்கு புத்திசாலிகள், நாங்கள் கூறுவதற்கு ஒன்றுமில்லை. எனவே உங்களுக்கு எங்கள் நன்றிகள். நாங்கள் என்னவும் உங்களுக்கு உதவி செய்யலாம் என்றால் நிச்சயமாக உங்களுடன் துணை நிற்போம். அது நான் உரிமையுடன், பிரபா அண்ணாவையும் சேர்த்து உரிமையுடன் நான் இதை கூறிக்கொள்ளலாம். நாங்கள் உங்களுடன் உடன் நிற்போம். ஊடகமாக அல்லது எங்கென்ற ஒரு உணர்வாளனாக உங்களுடன் பயணிப்போம். உங்கள் மூவருக்கும், உங்களை வளர்த்த உங்கள் குடும்பத்தினருக்கும் எங்கள் நன்றி. நன்றி நேர்களே. அதே நேரம் இதுல இன்னொரு பதிவு செய்யணும். ஐ திங்க் இது ரவீனா சொன்ன கருத்து, எங்களது உரிமை போராட்டத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு 2 விடயங்கள் இருக்குது. ஒன்று, நான் ஏற்கனவே ஒளிபரப்பிய அந்த பொய்யா விளக்கு திரைப்படம், அது ஒன்று. இரண்டாவது எனது நண்பனும் சக ஊடகவியலாளனும் தற்போது ஒரு ஆசிரியர், ஊடகவியலாளனை தவிர்த்து தான் ஆசிரியராகணும் என்று கிளிநொச்சி மண்ணில் ஆசிரிய தொழில் இருக்கும் அன்பு நண்பன் தீபச்செல்வன் எழுதின 2 புத்தகங்கள். ஒன்று நடுகள், இரண்டாவது பயங்கரவாதி. அந்த நடுகள் நாவலை படிச்சீங்களா? அது தமிழ்ல தான் இருக்குது, தற்பொழுது சிங்களத்துக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது, ஆங்கிலத்திலும் வரப்போகின்றது. அதை படிச்சீங்களா எங்கண்ட போராட்ட வடிவம்,
நீங்கள் அபிராமியாக இருக்கட்டும், ரவீனாவாக இருக்கட்டும், இந்த அமெரிக்க அல்லது வட அமெரிக்க கட்டுக்கோப்புகள் இருப்பீர்களாயின் ஐ சர்வைவ்ட் என்ற ஒரு சீரீஸ் இருக்குது லைப்ரரியில. ஐ சர்வைவ்ட் the Katrina, I survived 9/11, I survived the Pearl Harbor attack. அது ஒரு சிறுவனின் பார்வையில் ஒரு விடுதலை பயணம் எப்படி இருந்தது, அந்த போராட்ட நேரத்தில் தான் எவ்வாறு அந்த இடத்தில் இருந்தேன், எவ்வாறு தப்பித்தேன், தான் பட்ட துன்பங்கள், அதன் பிற்பாடான வெளிப்பாடுகள் என்றதை உணர்வு பூர்வமாக ஒரு நாவலாக ஒரு குறும் கதையாக கொண்டு வந்திருப்பார்கள், ஒரு சீரீஸ். அதே மாதிரி தான் இந்த நடுகள் தீபச்செல்வன் கைவண்ணத்தில் வெளிவந்து இருக்கின்றது. பெருமையுடன் கூறிக்கொள்வேன், எங்கெண்ட சமுதாயத்தின் வழிகளை ஒரு சிறுவனின் பார்வையில கொண்டு வந்த ஒரு புத்தகம். 7 மண்டா வாங்கி வாசியுங்கோ. நடுகள் 1, 2வது பயங்கரவாதி, உதவி தேவை என்றா கூப்பிடுங்கோ, அதற்குரிய வழிமுறைகளையும் அமைத்து தருகின்றோம். கூறிக்கொண்டு உங்கள் மூவருக்கும் மீண்டும் நன்றிகள். அண்ணன், நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம் இன்னும் ஒரு முயற்சியில். நேர்கள் இதுவரை பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்தது அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிய விடுகதை விடை தேடும் பயணம். இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைய நாள் நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு முள்ளிவாய்க்கால். நினைவு ஏந்தலாக இது இருப்பினும் முள்ளிவாய்க்காலை கடந்து, முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு முடிவல்ல, அது ஆரம்பமே என்று இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் எங்கள் நாளைய தலைமுறையினரை அழைத்து வந்திருந்தோம். அவர்களை கொண்டு வந்து எம்மால் எங்கள் கட்டுமானங்களை, எங்கள் தற்போதைய பிரச்சனைகளை எவ்வாறு முன்னெடுத்து செல்ல முடியும் என்பது பற்றி அவர்களுடன் உரையாடினோம். ரவீனாவிற்கு நன்றி, அபிராமிக்கு நன்றி, லக்ஷனுக்கு நன்றி. அதே நேரம் ஊடகவியலாளரும் அண்ணனுமான பாலசிங்கம் பிரபாகரன் அண்ணனுக்கும் நன்றி. முதன்முறையாக இந்த விடுகதை நிகழ்ச்சி நேரடியாக ஆஸ்திரேலியா மண்ணில் இன்ப தமிழ் ஒலி வானொலியினூடாக அங்கிருக்கும் மக்களையும் சென்றடைந்திருக்கின்றது. அதே நேரம் ஆஸ்திரேலியா இன்ப தமிழ் ஒலி முகநூல் யூடியூப் தளங்களினூடாகவும் இது சென்றடைந்திருக்கின்றது. அதற்கும் அண்ணனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் ஒன்றைதான் கூறுவேன், தொடர்ந்து முயற்சிப்போம். குவான்டிட்டி இல்ல, குவாலிட்டி தான் என்று நாங்கள் இங்கு ஆங்கிலத்தில் படிப்பது ஒன்று. நம்பரை விட்டுவிட்டு நாங்கள் ஒன்றாக ஒரே பாதையில் முன்னோக்கி செல்வோமாயின் எங்கள் உணர்வுகள், எங்கள் உரிமை போராட்டங்கள் வெற்றியளிப்பதற்குரிய வாய்ப்புகள் எங்கள் கைவண்ணத்தில், எங்கள் கைக்கு அருகாமையிலே இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு இன்றைய நாளும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கொண்டு வரக்கு உதவி செய்த அன்பு சகோதரன் ராம்குமார் சக்திவேல், ஆறுமுகம் பேச்சிமுத்து, கனகலட்சுமி ரமேஷ், ரமா ஜெயபாலன் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். அதற்கு முன்பாக இதோ உங்களுக்காக ஒரு ஈழத்து பாடல் நாங்கள் கண்டுபிடித்திருக்கும். இந்த பாடல் உங்களையும் மகிழ்விக்கும் என்று நம்புவோமாக. உலகே உனக்கே இத்தனை வஞ்சம், உலகே உனக்கே இத்தனை வஞ்சம், உருக்கம் இல்லையா எம் மீது கொஞ்சம், தமிழனின் வலிகள் கொஞ்சமா, தமிழனின் வலிகள் கொஞ்சமா, நஞ்சம் அலைகள் திருப்பியம் பக்கமும் கொஞ்சம். எவர் வந்து கேட்பார்?
கம்பீரம்